aspirants அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் முதல்வன் மற்றும் ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் இணைந்து நடத்தும் மெயின்ஸ் ஐ ஓபனர் செஷன் ப்ரோக்ராம்ல இருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸோட இன்ட்ரோடக்ஷன்ஸ், இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸை பற்றி பார்த்தோம். ஸோ திஸ் இஸ் செஷன் 2. ஸோ இதில் வந்து நம்ம ரீஜனல் குரூப்பிங்ஸ் அண்ட் ரீஜனல் லெவலில் இந்தியாஸோட ஃபாரின் பாலிசி தான் இந்த செஷனில் பார்க்க போகிறோம். வாங்க உள்ள போகலாம். ஓகே, ஸோ இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ்னால் என்ன, அதோட கீவேர்ட்ஸ் என்ன, சில வார்த்தைகளுக்கு அர்த்தம் என்ன அப்படிங்கிறத லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். 3 கீ தீம்ஸ் என்னென்னு பார்த்தோம். நெய்பர்ஹுட், நெய்பர்ஸ், நான் நெய்பர்ஸ், இது ஃபஸ்ட்டு தீம். நம்ம இன்னொரு பார்க்கல. ரீஜனல் குரூப்பிங்ஸ், இதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் தான் ஃபஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ இதுதான் இன்றைக்கான தீம். ஸோ ரீஜனல் குரூப்பிங்ஸ் as well as regional level relations. ஓகே, ஸோ கண்டெம்பரரி வேர்ல்டு ஆர்டர், இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக லாஸ்ட் செஷனில் படித்தோம். ஸோ வாட் இஸ் யூனிபோலார் வேர்ல்டு ஆர்டர், வாட் இஸ் மல்டிபோலார் வேர்ல்டு ஆர்டர், இதெல்லாம் நம்ம ரொம்ப கிளியராக படித்தோம். ரூல்ஸ் பேஸ்டு இன்டர்நேஷ்னல் ஆர்டர், அதாவது இன்டர்நேஷ்னலில் வந்து டொமஸ்டிக் மாதிரி இன்டர்நேஷ்னலில் ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருந்தால் தான் டொமஸ்டிக்கில் எப்படி ஒரு பீஸ் அண்ட் ஆர்டர் இருக்கோ அதே மாதிரி தான் இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் இருக்கும். ஸோ அதுதான் ரூல்ஸ் பேஸ்டு இன்டர்நேஷ்னல் ஆர்டர். இது நம்ம இன்னும் சப் கேட்டகரிஸாக பிரிக்கணும் அப்படின்னா ரீஜனல் லெவலையும் இதை பிரிக்க முடியும். ஸோ வாட் வி கேன் சே அ ரீஜனல் ஆர்டர், ரூல்ஸ் பேஸ்ட் ரீஜனல் ஆர்டர். ஸோ இன்டர்நேஷ்னல் லெவலில் இட் இஸ் இன்டர்நேஷ்னல் ஆர்டர், டொமஸ்டிக் லெவலில் இட் இஸ் டொமஸ்டிக் ஆர்டர், குளோபல் லெவலில் இட்ஸ் இன்டர்நேஷ்னல் ஆர்டர், ரீஜனல் லெவலில் நம்ம இது பிரிச்சுக்க முடியும். தட் இஸ் த ரீஜனல் ஆர்டர். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இது என்ன சொல்லலாம், சவுத் ஏஷியன் ஆர்டர், இல்லை யூரோப்பியன் ஆர்டர், யூரோப்பியன் ரீஜனல் ஆர்டர். ஸோ ரீஜனல் லெவல்லையும் நம்ம இதை புரிஞ்சுக்க முடியும். அடுத்து ரைஸ் ஆஃப் சைனா நம்ம பார்த்தோம். ஸோ இட் இஸ் த ஒன் ஆஃப் த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ஃபினாமினா இன் த கண்டெம்பரரி வேர்ல்டு ஆர்டர். ஸோ சைனாவுடைய டாமினன்ஸ் இன் சவுத் சைனா சி, இண்டோ பசிபிக், ஆஃப்ரிக்கா, இன் அதர் ஆல்மோஸ்ட் ஆல் த காண்டினென்ட் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சைனா இஸ் கீப் ஆன் இன்க்ரீசிங். செகண்ட் நம்ம ரிசர்ஜென்ட் ரஷ்யா, அதாவது சோவியத் யூனியன் டிஸ்இன்டகிரேட் ஆனதுக்கு அப்புறமா ரஷ்யா திருப்பி அந்த பொசிஷனுக்கு வரணும், கிரேட்டர் ரஷ்யா உருவாக்கணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்கு. ஸோ நம்ம இதையும் பார்த்தோம். உக்ரைன் வார் மோர் தென் 2 இயர்ஸ் மேலே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ ரிசர்ஜென்ட் ரஷ்யாவையும் நம்ம பார்த்தோம், ரைஸ் ஆஃப் சைனாவையும் பார்த்தோம். ஓகே, ஸோ டிக்ளைன் ஆஃப் மல்டிலேட்டரலிசம். இந்த டிக்ளைன் ஆஃப் மல்டிலேட்டரலிசம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ யுனைலேட்டரலிசம்னா என்ன, பைலேட்டரலிசம்னா என்ன, மல்டிலேட்டரலிசம்னா என்ன. மல்டிலேட்டரலிசம்னா நிறைய பேர் ஒன்றா சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணுறது, ரைட். ஸோ இது ஏன் டிக்ளைன் ஆகுது அப்படின்னா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் த யுனைடெட் நேஷன்ஸே டிக்ளைன் ஆகுது, ரைட். அது டிக்ளைன் ஆகிறதுனால தான் தேர் இஸ் ரைஸ் ஆஃப் ரீஜனல் குரூப்பிங். இந்த ரீஜனல் குரூப்பிங் எதனால் உருவாகுது அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் அந்த மாதிரி பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் டிக்ளைன் ஆகிறதுனால தான். ஸோ அதனால் என்னென்ன மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் உருவாகுது, பிரிக்ஸ் உருவாகுது, SCO, I2U2. ஸோ அந்த மாதிரி நிறைய ரீஜனல் குரூப்பிங்ஸ் உருவாகுது, ரைட். ஓகே, ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம நார்த் சவுத் டிவைட்னா என்னன்னு பார்த்தோம். நார்த் அப்படின்னா டெவலப்டு கண்ட்ரிஸ், சவுத் அப்படின்னா டெவலப்பிங் கண்ட்ரிஸ். இதில் நம்ம அடிஷனாக இன்னும் ஒன்று பார்க்க போகிறோம். தட் இஸ் சவுத் கோஆபரேஷன். அதாவது சவுத்துக்கும் டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்குள்ள கோஆபரேஷன் தான் நம்ம சவுத் கோஆபரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ குளோபல் சவுத் அப்படின்னு சொல்லலாம். ஸோ குளோபல் நார்த், தட் இஸ் த டெவலப்டு கண்ட்ரிஸ், அண்ட் குளோபல் சவுத் which is developing countries. ஸோ அப்போ சவுத் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கோஆபரேஷன் among developed countries. ஸோ global south is led by India. ஸோ India is the leader of the global south. ஸோ இதுக்குள்ளே நம்ம ஒன் மோர் டிவிஷன் சவுத் கோஆபரேஷன் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகே, ஈஸ்ட் வெஸ்ட் கான்ஃபரன்டேஷன், ஐடியாலஜிக்கல் கான்ஃபரன்டேஷன், அதையும் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ இதை ஒரு குயிக்கான ரெஃப்ரெஷ்மெண்ட் எதுக்குன்னா, ஸோ இதுதான் நமக்கு ரீஜனல்லையும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் திருப்பி பார்க்குறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம PYQ ரீஜனல் குரூப்பிங்ஸ்லேருந்து என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் எவ்ரி இயர் 1 கொஷின்ஸ் மினிமம் கேரண்டி. பட் இன் 2021லேருந்து 22, 23, 24 எவ்ரி இயர் தே ஹேவ் 2 கொஷின்ஸ். ஸோ விச் மீன்ஸ் இந்த ரீஜனல் குரூப்பிங்ஸ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். ஓகே, ஸோ 21ல் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் SCO. ஸோ SC உடைய எய்ம்ஸ் என்ன, அப்ஜெக்டிவ்ஸ் என்ன. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் த கொஷின். The second is what importance does it hold for India? ஸோ செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க, அதோடைய இம்பார்ட்டன்ஸ் இந்தியாவுக்கு என்ன. ஸோ அந்த SCOட எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன, அது எதுக்காக ஆரம்பித்தாங்க, அது ஒன்று. ரெண்டாவது அதனுடைய பெனிஃபிட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் இந்தியா, ரைட். ஸோ இதுதான் கொஷினுடைய டிமாண்ட். ஸோ இம்பார்ட்டன்ஸ், ரைட். ஸோ செகண்ட் கொஷின்ஸ் பாருங்கள். அகெயின் 2021ல் SCO கேட்டிருக்காங்க, மறுபடியும் 2023ல்
ஒரு இயர் விட்டு அடுத்த இயரே கேட்டிருக்காங்க. வைரஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் இஸ் அஃபெக்டிங் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் SCO. SCO ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு there are lot of problems that there is a term virus of conflict. Okay, so இந்த ஸ்டேட்மெண்ட்டை from the statement the question ஓட டிமாண்ட் என்னன்னா role of India in mitigating the problems. இந்த வைரஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட்ங்கிறது தான் ப்ராப்ளம். அது வந்து SCOட ஃபங்க்ஷனிங் அஃபெக்ட் பண்ணுது. இதில் இந்தியாவோட ரோல் என்ன? ஸோ இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்க, ரோல் ஆஃப் இந்தியா. ரோல் ஆஃப் இந்தியா நம்ம இப்போ தான் பார்த்தோம். சவுத் கோஆபரேஷனில் குளோபல் சவுத்தோட லீடர் இந்தியா தான். ஸோ அதனால தான் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வருது. இந்தியாவோட ரோல் என்னவா இருக்க முடியும் ப்ராப்ளம் சால்விங்க்கு, ரைட்? ஸோ இந்த கொஸ்டின் நம்ம அப்படி புரிஞ்சுக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் கேட்ட டிமாண்ட் வந்து இம்பார்ட்டன்ஸ், செகண்ட் வந்து ரோல் ஆஃப் இந்தியா. ஓகே, மூணாவது கொஸ்டின் பாருங்க. BIMSTEC is a parallel organization like SARC. SARC மாதிரி BIMSTECக்கும் ஒரு parallel organization அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு உங்ககிட்ட கேட்குறாங்க, do you think? ஸோ நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ணணும். செகண்ட், வாட் ஆர் த சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிசிமிலாரிட்டிஸ்? BIMSTECக்கும் SARCக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன, சிமிலாரிட்டிஸ் என்ன? ஸோ அதை நம்ம எழுதணும். மூணாவது, ஃபாரின் பாலிசி அப்ஜெக்டிவ்ஸ் ரியலைஸ்ட் பை ஃபார்மிங் திஸ் நியூ ஆர்கனைசேஷன். இந்த நியூ ஆர்கனைசேஷன் ரெப்ரசன்ட் BIMSTEC. ஸோ இந்த BIMSTECோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஃபாரின் பாலிசி அப்ஜெக்டிவ்ஸ் எப்படி ரியலைஸ் பண்ணணும்? ஸோ அதோட சிம்பிளாக நம்ம எப்படி புரிஞ்சுக்க முடியும்? BIMSTEC வந்து எப்படி இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசிக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ விச் மீன்ஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் BIMSTEC ஃபார் இந்தியா. அதை தான் வேற வேர்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன 3 பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டும் பேரலல் ஆர்கனைசேஷன் கேட்குறாங்க. சிமிலாரிட்டிஸ் டிசிமிலாரிட்டிஸ் இந்த 2 பார்ட்டும் ஈஸி. மூணாவது இதோட இம்பார்ட்டன்ஸ். அகெயின் இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, இம்பார்ட்டன்ஸ் தான், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் BIMSTEC. அண்ட் தென் ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, I2 U2. ஸோ இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹவு இட் வில் டிரான்ஸ்ஃபார்ம் இந்தியாஸ் பொசிஷன் இன் குளோபல் பாலிடிக்ஸ். ஸோ கரண்டாக இருக்கிற இந்தியாவோட பொசிஷனை குளோபல் பாலிடிக்ஸில் எந்த அளவுக்கு இதை மாற்றும்? Again, it is nothing but importance only. So this question is also talking about importance. So இந்த PYQ அனாலிசிஸ்ல இருந்து நம்மளால என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, ஸோ ரீஜனல் குரூப்பிங்ஸ்ல இருந்து யூபிஎஸோட கோர் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் ஆர் ரீஜனல் பாடி இந்தியாவுக்கு எந்த வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, பெனிஃபிட்டாக இருக்குது, ரைட்? ஸோ த இம்பார்ட்டன்ஸ் தான் இதோட கோர் அப்ஜெக்டிவ். ஓகே, ஸோ இதுல இருந்து நம்ம கண்டென்ட்டை எப்படி பவுண்டரி பண்ணிக்கலாம், என்னென்ன படிக்கணும்? ஸோ இதில் நம்ம 2 பார்க்கலாம். ஒன்று வந்து அப்ரோச். ஸோ இந்த ரீஜனல் பாடியை எப்படி அப்ரோச் பண்ணுறது? ஓகே, ஸோ ஹவு டு ஜென்ரேட் கண்டென்ட். ஓகே, ஸோ நம்ம இப்போ தான் பார்த்தோம். இதில் நம்ம படிக்க போகிறது தேவையானது இம்பார்ட்டன்ஸ் ஃபார் இந்தியா, இன்னொன்று ரோல் ஆஃப் இந்தியா. இம்பார்ட்டன்ஸ்னா அந்த ரீஜனல் பாடி எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஆர் பெனிஃபிட்டாக இருக்குது. ரோல் ஆஃப் இந்தியானா இந்தியாவோட ரோல் அந்த பாடிக்கு என்ன இருக்குது, லைக் இட்ஸ் a give and take. Okay, let's say this is India, this is a regional body. India இந்த regional body என்ன பண்ண முடியும், that is one aspect. Regional body இந்தியாவுக்கு என்ன பண்ண முடியும், the other aspect. இந்த 2 aspect தான் இந்த questions கேட்க முடியும், right? Okay, so இதை எப்படி approach பண்ணலாம்? That the approach is the pesky approach, right? So P refers to political, E refers to economic, S refers to, generally we say political, economic, social, but this is not social. This is strategic. So this C is culture. This I refers to institution. The institution can be any institution, but here a regional institution. E refers to any external influence or interference. External influence என்ன அர்த்தம்? ஸோ ஒரு ரீஜனல் குரூப் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் சார்க் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குன்னா, ஸோ அதில் மெம்பர்ஸ் இருப்பாங்க, அதாவது இந்தியன் நெய்பர்ஸ், அதுதான் சார்க்கோட மெம்பர்ஸ். இதில் எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் என்னவா இருக்க முடியும், த ரோல் ஆஃப் சைனா. ஸோ அப்போ எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் அந்த பாடியில் என்ன இருக்குது, ஸோ அந்த ஆஸ்பெக்டையும் நம்ம டேக் இன் டு கன்சிடரேஷன். அப்போ பொலிட்டிக்கல், எக்கனாமிக், ஸ்ட்ராட்டஜிக், கல்ச்சர், இன்ஸ்டிடியூஷன் லெவல் மீன்ஸ் சார்க். சார்க்குக்கு நியரான இன்னொரு இன்ஸ்டிடியூஷன் BIMSTEC. இப்போ தான் நம்ம PYQல பார்த்தோம். அப்போ சார்க் கொஸ்டின் எழுதணும்னா நம்ம BIMSTEC பற்றியும் எழுதணும். ஸோ அப்போ இந்த ஐ வில் ஹெல்ப். இ மெம்பர்ஸ் வச்சு மட்டுமே எழுதக்கூடாது, மெம்பரா இல்லாத மற்றவங்களும் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்கன்னு எழுதணும். அப்போ இ. ஸோ தட் டாக்ஸ் அபவுட் த எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ். ஓகே, ஸோ ஃபர்தராக நம்ம இதை இன்னும் எப்படி கிளியராக புரிஞ்சுக்கலாம்னா, இதுக்கு எப்படி படிக்கணும் அப்படின்னா, நம்ம ப்ரிலிம்ஸ் படிக்கிற அதே கண்டென்ட் தான். ஸோ ஐஆர் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஸோ நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு என்ன படிப்போமோ, சார்க்கில் எப்போ ஆரம்பிச்சாங்க, மெம்பர்ஸ் என்ன, ரீசெண்டான சமிட் என்ன, அதோட தீம் என்ன, அதில் என்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க, ஸோ இதெல்லாம் ப்ரிலிம்ஸ் நம்ம படிக்கிறது தான். ஸோ அந்த ப்ரிலிம்ஸ் கண்டென்ட்ல இருந்து அதையும் நம்ம வச்சுக்கணும். ஃபர்தராக நம்ம ஆட் பண்ண வேண்டியது இஷ்யூஸ் அண்ட் வே ஃபார்வர்ட். இந்த இஷ்யூஸ்க்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, இப்போ சார்க் வந்து ஃபங்க்ஷனாக இல்லை நம்ம எஸ்சிஓ பிஓக்யூல பார்த்த மாதிரி வைரஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னா அதுதான் இஷ்யூ. ஸோ அந்த இஷ்யூ, அதுக்கு வே ஃபார்வர்ட், அகைன் தேர் இஸ் ஒன் மோர் பார்ட் ஆஃப் த கொஸ்டின், ரோல் ஆஃப் இந்தியா இன் சால்விங் த ப்ராப்ளம். ஸோ தட் இஸ் வாட் இஷ்யூ அண்ட் வே ஃபார்வர்ட். ஸோ இதை நம்ம ப்ரிலிம்ஸோட கண்டென்ட்லேருந்து ஃபர்தராக மெயின்ஸுக்கு அடிஷன் பண்ணிக்கிறோம், ரைட்? ஸோ இந்த அளவுக்கு நமக்கு ப்ரிப்பரேஷன் இருந்தால் போதும். திஸ் இஸ் தட் மச் சிம்பிள். ஓகே, ஸோ ரீஜனல் குரூப்பிங்ஸில் நம்ம படிக்க வேண்டியது ஆர் மேஜராக கவர் பண்ண வேண்டியது, இந்த ரெட் மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே ஆல்ரெடி ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்விகள் தான். சார்க், பிம்ஸ்டெக், எஸ்சிஓ, குவாட், ஆக்கஸ், I2U2 அண்ட் நாட்டோ, இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். இது வரைக்கும் கேட்காதது அப்படின்னு பார்த்தோம்னா யூரோப்பியன் யூனியன் அண்ட் ஆசியான், இந்த ரெண்டு மட்டும் தான் இது வரைக்கும் அதிகமாக கேட்கல. ஸோ மீது எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டுத்தையும் அப்போ நம்ம கவர் பண்ணணும், மற்ற எல்லாத்தையும் கவர் பண்ணணும், இந்த ரெண்டுத்தையும் கவர் பண்ணணும். ஏன்னா இது வரைக்கும் இது கேட்டதில்லை. இப்போ ஏன் இதை கவர் பண்ணணும்னா, EUவை பொறுத்த வரைக்கும் there are 2 developments. The visit of EU President to India in February 2025. Then the FTA negotiations is about to end by 2025 December. So இந்த ரெண்டு significant events make this EU 2026 மெயின்ஸ் கொஷின்ஸ்க்கு ரொம்ப பாசிபிளான ப்ராபபிளான கொஷின்ஸ். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி ஆசியானை பொறுத்த வரைக்கும், ஸோ we have 10 members currently. There is one more new addition, Timor Leste. So it becomes 11 member, right? ஸோ அதனால ஆசியானும் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ரீஜனல் பாடிஸை மட்டும் மினிமமாக கவர் பண்ணாலே ரீஜனல் குரூப்பிங்ஸ் மோஸ்ட்லி கவர் ஆகிடும். ஓகே, ஸோ காமன் பாயிண்ட்ஸ். இப்போ ரீஜனல் குரூப்பிங்ஸை பொறுத்த வரைக்கும் எனி ரீஜனல் குரூப்பிங், இதில் நம்ம படிக்க வேண்டியது ரெண்டே ஆஸ்பெக்ட் அப்பார்ட் ஃப்ரம் ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்ட். So one is the initiatives. That's what we have studied, the approach, the political, economic, strategic, culture, institution and external influence, that is the PESCI. And the second one is challenges. Okay. இந்த ரெண்டு தான் நம்ம இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட்ல படிச்சாலே போதும், எல்லா ரீஜனல் பாடியும் நம்ம கவர் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட்ல வந்து கீ இனிஷியேட்டிவ்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் ஒன், இந்த ஃபர்ஸ்ட் ஒன் தான் கீ இனிஷியேட்டிவ். ஸோ இந்த கீ இனிஷியேட்டிவ் தான் எல்லாத்துக்கும், எல்லா ரீஜனல் ஆர்கனைசேஷன், எந்த ரீஜனல் ஆர்கனைசேஷனாலும் இந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம யோசிச்சோம்னா படிக்கலைனாலும் கூட நம்மளால ஆன்சர் மேனேஜ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுதான் பொலிட்டிக்கல், எக்கனாமிக், ஸ்ட்ராட்டஜிக், கல்ச்சர் அண்ட் இன்ஸ்டிடியூஷன். ஸோ இந்த ஆங்கிள் யோசிச்சாலே we will address the first part, right? Second part, the challenges. Okay, so this is the common challenges. எனி ரீஜனல் குரூப்பிங்ஸாக இருக்கட்டும், எந்த ரீஜனல் குரூப்பிங்க்குமே இந்த காமன் பாயிண்ட் வில் பி அப்ளிகபிள். ஸோ இதை வச்சு நம்ம ஆன்சர் எழுத முடியும். ஐடியாலஜி இஸ் அ மெயின் பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் டெமோக்ரஸி வெர்சஸ் அத்தாரிட்டேரியனிசம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆசியான் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு அப்படின்னா, பிலிப்பைன்ஸ் இஸ் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, இந்தோனேஷியா இஸ் ஆல்சோ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஆனால் மற்ற மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, ஸோ இவங்க எல்லாமே அத்தாரிட்டேரியன் கண்ட்ரிஸ். ஸோ அப்போது டெமோக்ரஸி வெர்சஸ் அத்தாரிட்டேரியனிசம். ஸோ இங்கே இருக்க பொலிட்டிக்கல் சிஸ்டம் வேற, இங்கே இருக்க பொலிட்டிக்கல் சிஸ்டம் வேற. இதை ஈஸியாக எப்படி புரிஞ்சுக்கலாம்? இந்தியா வெர்சஸ் சைனா. எஸ்சிஓவில் இந்தியாவும் இருக்குது, சைனாவும் இருக்குது. இந்தியா இஸ் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, சைனா இஸ் நாட் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி பட் அத்தாரிட்டேரியன் கண்ட்ரி. ஸோ அப்போ இந்த ஐடியாலஜிக்கல் வைஸ் பாலிடிக்ஸ்லேயே ஒரு டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணுது. தட்ஸ் அ வெரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் ஒன், அன்ஈக்குவல் டெவலப்மெண்ட். அதாவது ஒரு ரீஜனல் பாடியில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸுமே ஈக்குவலான டெவலப்மெண்ட்டில் இருக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சார்க் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவா ரொம்ப டாமினன்ட் பவர். ஸோ அதனால தான் இந்தியா என்னன்னு சொல்லுவாங்க, த பிக் பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி எஸ்சிஓ எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் சைனா இஸ் அ டாமினன்ட் பவர். ஸோ இந்தியா ரஷ்யாவோட ரோல் ரொம்ப லிமிடெட் தான். ஸோ அந்த பிளாக்கை கண்ட்ரோல் பண்ணுறதே சைனா தான். ஸோ ஆசியான் எடுத்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்து, மயன்மார்லாம் டெவலப்டு கண்ட்ரிஸ் கிடையாது. ஆனால் நீங்கள் சிங்கப்பூர், மலேசியா, பிலிப்பைன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ அவங்கள கம்பேரிட்டிவ்லி டெவலப்டு கண்ட்ரிஸ். ஸோ இந்த மாதிரி அன்ஈக்குவல் டெவலப்மெண்ட் இருக்கும், ரைட்? இந்தியா, ஜெர்மனி அண்ட் சைனா. ஸோ ஜெர்மனி வந்து இயூவில் டாமினன்ட் கண்ட்ரி. ஸோ அன்ஈக்குவல் டெவலப்மெண்ட்னா என்ன அர்த்தம்? ஸோ லெட்ஸே எஸ்சிஓ நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க, லெட்ஸே 10 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா எல்லா மெம்பருக்கும் ஈக்குவல் பவர் இருந்தால் தான் தே வில் ரெஸ்பெக்ட் ஈச் அதர். இப்போ சைனா இஸ் அ டாமினன்ட் கண்ட்ரி அப்படின்னா இட் வில் ஸ்டார்ட் டாமினேட்டிங் த அதர் கண்ட்ரி. ஸோ அந்த எஸ்சிஓ பாடியில் ஏதாவது இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அது வந்து சைனா கண்ட்ரோல் பண்ணுற இனிஷியேட்டிவ்ஸாக தான் இருக்கும். ஸோ அதனால் அன்ஈக்குவல் டெவலப்மெண்ட் இருந்துச்சுன்னா அப்போது மியூச்சுவல் கோஆபரேஷன் இருக்காது, மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்காது, மியூச்சுவல் ட்ரஸ்ட் இருக்காது, ரைட்? அடுத்து இம்ப்ளிமெண்டேஷன் கேப்
இந்த எனி ரீஜனல் பாடியில் ஏதாவது ஒரு இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம் பெருசாக இருக்காது. அது இருந்தாலும் அதுக்கு பவர் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் சார்க்கில் நம்ம நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க, ஆனால் இது வரைக்கும் எந்த இனிஷியேட்டிவ்ஸுமே பெருசாக ஒர்க் ஆகலை. ஏன் அப்படின்னா அதை என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு எந்த பாடியுமே நமக்கு கிடையாது. ஸோ அப்போ இம்ப்ளிமெண்டேஷன் கேப் ஒன் ஆஃப் த மேஜர் இஷ்யூ. கன்சென்சஸ் பேஸ்டு டெசிஷன் மேக்கிங். எனி ரீஜனல் பாடி, எல்லா ரீஜனல் பாடியுமே ஆல்மோஸ்ட் 99% டெசிஷன் மேக்கிங் எப்படி இருக்குன்னா எல்லாரும் சேர்ந்து ஒத்துக்கிட்டா தான் ஒரு டெசிஷன் எடுக்க முடியும். மெஜாரிட்டி டெசிஷன் மேக்கிங் கிடையாது. இப்போ பார்லிமெண்ட்டில் வந்து நம்ம டெசிஷன் எடுக்கணும்னா 2/3 மெஜாரிட்டி, 1/3 மெஜாரிட்டி அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி மெஜாரிட்டி கான்செப்ட் ரீஜனல் பாடிஸில் இருக்காது. ஏன்னா கண்ட்ரிஸ் ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரியை டாமினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் டெசிஷன் மேக்கிங் எப்பொழுதுமே கன்சென்சஸ் பேஸில் தான் இருக்கும். அப்போ கன்சென்சஸ் பேஸில் இருந்துச்சுன்னா என்ன ப்ராப்ளம் வரும்? இப்போ சார்க்கில் வந்து கன்சென்சஸ் பேஸ்ட் டெசிஷன் மேக்கிங் தான். ஸோ ஆனால் ஏதாவது ஒரு இனிஷியேட்டிவ்ஸ் இந்தியா எடுத்தால் பாகிஸ்தான் will oppose, பாகிஸ்தான் எடுத்தால் இந்தியா will oppose. அப்போது இந்த ஒரு டெசிஷன் மேக்கிங்க்கு அரை வகை வர முடியாது. ஸோ அதுதான் கன்சென்சஸ் பேஸ்ட் டெசிஷன் மேக்கிங். இட் வில் ஆல்வேஸ் கிரியேட் அ ப்ராப்ளம். ஸோ அந்த இன்ஸ்டிடியூஷனையே இட் கிரியேட்ஸ் பேராலிசிஸ். ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளே சார்க்கு தான். ஸோ சார்க் வாஸ் பேரலைஸ்ட் டியூ டு த கன்சென்சஸ் மெக்கானிசம். ஒருவேளை மெஜாரிட்டி மெக்கானிசம் இருக்குது அப்படின்னா பாகிஸ்தானை பைபாஸ் பண்ணிட்டு மெத்த சார்க் கண்ட்ரி கேன் கோ ஹெட் வித் எனி டெசிஷன். ஆனால் கன்சென்சஸ் பேஸ்ட் இருக்கனால தான் சார்க்கை மூவ் பண்ண முடியல. ஸோ தட் கிரியேட் த பேராலிசிஸ். ஓகே, எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் நம்ம இப்போ தான் பார்த்தோம். எனி ரீஜனல் குரூப்பிங் அதுக்குள்ளே எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இருக்கும். தட் இஸ் பவர் பாலிடிக்ஸ் ஆஃப் கிரேட் நேஷன். அதாவது இப்போ சார்க்குள்ளே வந்து ரோல் ஆஃப் சைனா இருக்கும். ஆசியான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளேயும் சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரீஜனல் பாடிக்குள்ளே சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸோ இல்லை யூஎஸோட இன்ஃப்ளூயன்ஸோ இல்லை ரஷ்யாவோட இன்ஃப்ளூயன்ஸோ அதிகமாக இருக்கும். ஸோ அந்த கிரேட் பவர் பாலிடிக்ஸையும் நம்ம ரீஜனல் பாடிஸில் வச்சு படிக்கணும். அடுத்து ப்ரொடெக்ஷனிசம். ஸோ ப்ரொடெக்ஷனிசம்னா நம்ம லாஸ்ட்லேயே பார்த்தோம் ட்ரம்ப் 2.0 ப்ரொடெக்ஷனிசம். அதாவது அவங்களுடைய நேஷனலிசம் ஐடியாவை வச்சுக்கிட்டு அவங்க கண்ட்ரியை மட்டும் அவங்க கிரேட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கான்செப்ட். ஸோ இந்த ப்ரொடெக்ஷனிசம் ஐடியா வந்து ரீஜனல் பாடிஸ்லையும் அதிகமாக இருக்கும். ஸோ ரீஜனல் பாடிஸை ஃபார்ம் பண்ணுறதுக்கான மெயின் காரணமே எக்கனாமி தான் பெரிய காரணமாக இருந்திருக்கும். இப்போ யூரோப்பியன் யூனியன் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் யூரோப்பை திருப்பி ரீபில்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ரீஜனல் பாடி தான் யூரோப்பியன் யூனியன். ஸோ அதோட பேஸ் என்ன? அப்போ எக்கனாமி தான். அப்போ சார்க், ஆசியா நீங்கள் எதை எடுத்தாலுமே அதோட பேஸ் எக்கனாமியாக தான் இருக்கும். ஸோ எக்கனாமினா ஃபர்தராக நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஃப்ரீ ட்ரேட், டேரிஃப் இல்லாமல் இருக்கிறது, கோட்டா லிமிடேஷன் எதுவும் இல்லாமல் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் எதுவும் இல்லாமல் ஃப்ரீ ட்ரேடை உருவாக்குறது தான் இதோட அப்ஜெக்டிவாக இருக்கும். ஆனால் அப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன இருக்க முடியும்? ப்ரொடெக்ஷனிசம் தான். ப்ரொடெக்ஷனிசம்னா என்ன? நிறைய டேரிஃப் இம்போஸ் பண்ணுறது, கோட்டா வச்சுக்கிறது. ஸோ இதெல்லாமே இந்த ரீஜனல் பாடியை ஃபங்க்ஷன் ஆகாமல் அஃபெக்ட் பண்ணும். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், த பார்டர் டிஸ்பியூட்ஸ். எக்ஸாம்பிள் சார்க் இஸ் த கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ சார்க்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்க ப்ராப்ளமே இந்த கிராஸ் பார்டர் டெரரிசம் தான். ஸோ இந்த கிராஸ் பார்டர் டெரரிசம் தான் இந்த சார்க்கே ஃபங்க்ஷன் ஆகாமல் தடுக்குது. ஸோ தட் இஸ் வைட் கிராஸ் பார்டர் டெரரிசம் அது பார்டர் கான்ஃப்ளிக்ட். ஸோ இதுதான் மேஜர் சேலஞ்சஸ். So except this, the all other points are applicable to any regional body. So இந்த பாயிண்ட்ஸை மட்டுமே எடுத்துக்கிட்டு எந்த ரீஜனல் பாடி கேட்டாலும் அந்த ரீஜனல் பாடியோட லிங்க் பண்ணி எழுதினாலே போதுமானது. So this is the boundary points for regional bodies. ஓகே, ஸோ நம்ம இப்போ ஒரே ஒரு இன்ஸ்டிடியூஷனை எடுத்துக்கிட்டு இதை எப்படி நம்ம படிக்கலாம் அப்படின்னு நம்ம ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கலாம். ஏன் நம்ம எஸ்யூ எடுத்துருக்கோம்னா ஆல்ரெடி 2 வாட்டி கேட்டிருக்காங்க. 2021லையும் கேட்டிருக்காங்க, 2023லையும் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 2025 அப்போ இந்த ரீசெண்ட் டைமில் லாஸ்ட் மந்த்துக்கு முன்னாடி ஸோ பிரைம் மினிஸ்டர் விசிட்டட் சைனா ஃபார் எஸ்சிஓ சமிட். ஸோ அதனால் இட் இஸ் ஸ்டில் இம்பார்ட்டன்ட் ஃபார் UPSC மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். ஸோ ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன், தட் இஸ் SCO. ஸோ இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க? 2001ல் 2001லேயே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் அப்போது வந்து சென்ட்ரல் ஏஷியாவும் சைனா, ரஷ்யா மட்டும்தான் மெம்பர்ஸாக இருந்தாங்க. எல்லா கண்ட்ரியுமே அதில் லைக் இந்தியா, பாகிஸ்தான், ஈரான், பெலாரஸ் இவங்கெல்லாம் மெம்பர்ஸாக இல்லை. ஸோ கரண்ட்டாக மெம்பர்ஸாக இந்தியா இஸ் ஆல்சோ தேர், பாகிஸ்தான் இஸ் ஆல்சோ தேர், ஈரான் அண்ட் பெலாரஸ். மீதி எல்லாமே இந்த ஃபவுண்டிங் மெம்பர்ஸ், இவங்க எல்லாமே நியூ மெம்பர்ஸ், ரைட்? ஸோ இது வந்து ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த SCO எந்த ரீஜனை கவர் பண்ணுது அப்படின்னா யூரேஷியன் ரீஜியன். ஸோ யூரேஷியனா என்னது? இந்த மேப்பில் பாருங்க. ஸோ திஸ் இஸ் யூரோப், this is Europe, and this is Asia. So what is Eurasia? Appo set in Europe and then the Asia.
ஸோ இதை கவர் பண்ணுறது தான் யூரேஷியா. ஸோ திஸ் ஹாஸ் பிகம் யூரேஷியா, ரைட்? ஸோ இந்த ரீஜனை தான் எஸ்சிஓ கவர் பண்ணுது. ஸோ இந்த ரீஜனில் பெருசாக மெம்பராக இல்லாமல் இருக்கிறது மங்கோலியா, ஆப்கானிஸ்தான், துர்க்மெனிஸ்தான். இந்த 3 கண்ட்ரி தவிர ஆல்மோஸ்ட் எல்லாருமே, இந்த பாதியை விட்டுருங்க, எல்லாருமே வந்து யூரேஷியா அதாவது எஸ்சிஓவில் மெம்பர்ஸாக இருக்காங்க. ஸோ அப்போ எஸ்சிஓ இவ்வளோ பெரிய ரீஜனை கவர் பண்ணுது. இதில் 2 லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் இருக்கிற 2 கண்ட்ரியுமே கவர் பண்ணுது. ஸோ அதனால் பாப்புலேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 42% ஆஃப் பாப்புலேஷன் இதில் மட்டுமே கவர் ஆகுது, ரைட்? ஸோ 42% ஆஃப் வேர்ல்ட்ஸ் பாப்புலேஷன் யூரேஷியாவில் இருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ரீஜனல் பாடியில் வேர்ல்ட்ஸில் பாதி பாப்புலேஷன் இருக்காங்க அப்படின்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும், ரைட்? செகண்ட், 25% ஆஃப் குளோபல் ஜிடிபி. ஜிடிபியில் வேர்ல்ட் ஜிடிபியில் 1/4 இவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, ரைட்? ஓகே, லாஸ்ட்டாக இப்போ தான் பார்த்தோம் டெசிஷன் மேக்கிங். எனி ரீஜனல் பாடி டெசிஷன் மேக்கிங் பேஸ்ட் ஆன் கன்சென்சஸ், எல்லாரும் ஒத்துக்கணும், நாட் அ மெஜாரிட்டி டெசிஷன் மேக்கிங். ஓகே, ஸ்ட்ரக்சர் எஸ்சிஓ இன்ஸ்டிடியூஷன்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஸோ கவுன்சில் ஆஃப் ஹெட்ஸ் ஆஃப் ஸ்டேட், ஸோ சிஹெச்எஸ், அதாவது பிரைம் மினிஸ்டர் லெவல் ஆர் பிரசிடென்ஷியல் லெவல் summit. So it takes place every year. So Council of Heads of the State, the supreme decision making body. The second one is the regional anti-terrorist structure. So இது வந்து located in Tashkent, அதாவது உஸ்பெகிஸ்தானில் இருக்குது. ஸோ இதோட பர்பஸ் வந்து டு காம்பேட் டெரரிசம், ரைட்? மூணாவதா we have secretariat which is located in Beijing. Okay, secretariat is located in Beijing. So இதில் நம்ம prelims, again it's prelims point of view. Okay, New Development Bank, அதாவது BRICS Bank, it is located in Shanghai, whereas SCO Secretariat, that is Shanghai's Cooperation Organization, located in Beijing. So this is a prelims point of view. So this we will study. So இதை நம்ம incorporate பண்ணிக்கிறோம் அவரோட மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கில். ஸோ RATS, Regional Anti-Terrorist Structure. ஸோ இந்த 3 தான் important structure in SCO. Okay, so now the objectives. இதோட core objective என்ன? So any regional organization, the very first objective is எக்கனாமி ஒன்லி. ஸோ ஒரு ரீஜனல் ஆர்கனைசேஷனை ஃபஸ்ட்டு அவங்க உருவாக்குறாங்கன்னா எக்கனாமி தான் காரணமாக இருக்க முடியும். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃப்ரீ ட்ரேடை உருவாக்கி டேரிஃப் இல்லாமல் ட்ரேட் அதிகமாக பண்ணிக்கலாம். ஸோ பைலேட்ரல் ட்ரேடையோ ரீஜனல் ட்ரேடையோ இன்க்ரீஸ் பண்ணலாங்கிறது தான் பேசிக் ஐடியாலஜியாக இருக்கும். ஈவும் அப்படி தான் ஃபார்ம் ஆச்சு, சார்க்கும் அப்படி தான் ஃபார்ம் ஆச்சு, ஆசியானும் அப்படி தான் ஃபார்ம் ஆச்சு. ஆனால் எஸ்சிஓ இஸ் லிட்டில் பிட் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். ஸோ எஸ்சிஓட அப்ஜெக்டிவ் வந்து இட் இஸ் நாட் எக்கனாமிக்கல் பாடி, பட் இட் இஸ் அ security and military body. So in the sense they have to combat 3 objectives. So இது SCO என்னன்னு சொல்லுது 3 evils. 3 evil காம்பேட் பண்றதுக்கு தான், அதாவது அழிக்கிறதுக்காக தான் இந்த SCO உருவாக்குறாங்க. என்ன அப்படின்னா, first one is terrorism, second one is separatism, and third one is extremism. So terrorism we can understand. So why separatism in SCO? Because in SCO countries, the separatism is one of the significant phenomena. நீங்கள் சைனாவை எடுத்துட்டீங்கன்னா Xinjiang province. ஓகே, ஸோ இதுதான் சைனா அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிறது தான் Xinjiang province. இந்த Xinjiang provinceஓ இல்லை திபெத்தோ, ஸோ இவங்கெல்லாம் ஆல்வேஸ் இன் செஷனிஸ்ட் மூவ்மெண்ட். ஸோ அந்த ப்ராப்ளம் இருக்குது. அதே மாதிரி ரஷ்யாவில் செச்சன்யாவை எடுத்துட்டிங்கன்னா அங்கேயும் செஷனிஸ்ட் மூவ்மெண்ட் நடக்கும். ஸோ அதே மாதிரி சென்ட்ரல் ஏஷியா, இந்த சென்ட்ரல் ஏஷியாலையுமே யூஎஸ்எஸ்ஆர்லேருந்து பிரிஞ்சு வந்த கண்ட்ரிஸ் தான் ஸ்டில் எத்னிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ வேறவர் எத்னிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ அங்கே வந்து செஷனிஸ்ட் டெண்டன்சி இருக்கும், ரைட்? ஸோ அதை காம்பைட் பண்ணுறதுக்காக ஒன் ஆஃப் த அப்ஜெக்டிவ் இஸ் செப்பரேட்டிசம். அப்போ செப்பரேட்டிசமும் இருக்கக்கூடாது, அதை காம்பைட் பண்ணுறதும் எஸ்சிஓடைய அப்ஜெக்டிவ். தென் லாஸ்ட் ஒன் இஸ் எக்ஸ்ட்ரீமிசம், அகெயின் லிங்க்டு வித் செப்பரேட்டிசம். ஸோ இதோட கோர் அப்ஜெக்டிவ் டெரரிசம், எக்ஸ்ட்ரீமிசம் அண்ட் செப்பரேட்டிசம், இதை அழிக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகே, தட்ஸ் த கோர் அப்ஜெக்டிவ். ஸோ செகண்ட் ஒன், in general, promoting peace, economic cooperation, and then the regional stability. Eurasian regional வந்து பெருசாக கான்ஃப்ளிக்ட் எதுவும் வரக்கூடாது, அது ஸ்டெபிலிட்டி இருக்கணும், அதே மாதிரி எக்கனாமிக் கோஆபரேஷன் டெவலப்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறது மைனர் அப்ஜெக்டிவ். த மேஜர் அப்ஜெக்டிவ் இஸ் இட் இஸ் அ மிலிட்டரி அண்ட் செக்யூரிட்டி ரீஜனல் ஆர்கனைசேஷன். ஓகே, ஸோ வாட் இஸ் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்? இதனால இந்தியாவுக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன? ஏன்னா நம்ம பிஒய்க்கு அனாலிசிஸில் பார்த்தோம், கொஸ்டினோட டிமாண்ட் இதர் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் இந்தியா ஆர் ரோல் ஆஃப் இந்தியா. ஸோ அப்போ நம்ம எஸ்சியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன நம்ம படிக்கணும். ஸோ வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ்? ஓகே, ஸோ அகைன் ஸ்டடி ஃப்ரம் பெஸ்கி அப்ரோச். ஸோ திஸ் இஸ் பொலிட்டிக்கல். ஸோ இட் ஆக்ட்ஸ் அஸ் அ டிப்ளமேட்டிக் சேனல். ஸோ இந்தியாவுக்கும்
சைனாவுக்கும் ஒரு பார்டர் கான்ஃப்ளிக்ட் வருது லைக் கல்வான் கான்ஃப்ளிக்ட், இல்லை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு டெரர் கான்ஃப்ளிக்ட் வருது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பஹல்காம் டெரர் அட்டாக். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது இதை சால்வ் பண்ணுறதுக்கு பைலேட்டரலாக சால்வ் பண்ண முடியலாம், அட்லீஸ்ட் ரீஜனல் வைஸில் சால்வ் பண்ணலாம். ஸோ அப்படிங்கிறத அந்த ஐடியா. ஸோ அப்போ டிப்ளமேட்டிக் சேனலாக இட் வில் ஆக்ட், ரைட். ஸோ இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் எக்கனாமிக் ரிலேஷன்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ அதனால் ஒரு பார்டர் கான்ஃப்ளிக்ட் அந்த ரிலேஷன்ஸை பாதிச்சதுன்னா இட் வில் அஃபெக்ட் த ஹோல் எக்கனாமி. ஸோ அதனால் அந்த மாதிரியான இஷ்யூ வந்து எக்கனாமியை பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரிலேஷன்ஸை கண்டினியூஸாக நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதுக்காக பைலேட்டரலாக அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியலன்னா we will take it at a regional level. So that is what act diplomatic channel. So that this we will take it as political level. Second one, pharmaceuticals and IT exports. So Central Asian countries-க்கு நம்ம நிறைய எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். So in terms of economy, so SCO market is unexplored. So second one is economy. And third one, S stands to strategic. So here we will engage with Central Asia. So SCO helps in India's Connect Central Asia policy. So Connect Central Asia is a policy, India's foreign policy for the Central Asian countries. So in the Central Asian country கூட நிறைய engagement வச்சுக்கிறதுக்கு SCO will help. ஏன் நம்ம வச்சுக்கணும்னா Central Asiaல தான் we have a lot of resources, like critical minerals, uranium. So அந்த மாதிரி நிறைய minerals இருக்கு. ஸோ அதனால resource wise Central Asia is important for India. ஸோ அதை என்கேஜ் பண்ணுறதுக்கு இட் வில் ஹெல்ப்ஃபுல். ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கில் வி கேன் ஆட் திஸ், ரைட். தென் பெஸ்கியில் வி ஹாவ் கல்ச்சர். ஸோ ஏன்ஷியன்ட் சில்க் ரூட், புத்திசம், யோகா, ஸோ இதெல்லாமே ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் கல்ச்சர். ஸோ நெக்ஸ்ட் இன் பெஸ்கி, ஓகே, ஜஸ்ட் ரிமெம்பர் த பெஸ்கி. ஓகே, ஸோ கல்ச்சர் வி ஹவ் சீன். நெக்ஸ்ட் இன்ஸ்டிடியூஷன். இன்ஸ்டிடியூஷன் இப்போ தான் நம்ம பார்த்தோம் ரேட்ஸ். So one of the institution of SCO is RATS. So why it is important? So it is important for the counter cross-border terrorism or counter-terrorism. So especially India வந்து one of the victim of cross-border terrorism. So அதனால பாகிஸ்தானோட ப்ராப்ளமை அட்ரஸ் பண்ணுறதுக்கு இந்தியாவோட engagement in RATS will definitely help. So RATS will put in institution I. So the last but not the least. So the last one is எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ இந்த எக்ஸ்டர்னலில் ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குது, த ஈஸ்டர்ன் பவர், தட் இஸ் ரஷ்யா அண்ட் சைனா. அப்போது இதுக்கு எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் யாராக இருக்க முடியும் அப்படின்னா வெஸ்ட், தட் இஸ் த யூஎஸ் அண்ட் யூரோப். ஸோ அப்போ இவங்களை ரெண்டு பேத்தையும் மேனேஜ் பண்ணணும். ஸோ என்கேஜிங் போத் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட். நம்ம முன்னாடி லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் வாட் இஸ் ஈஸ்ட் அண்ட் வாட் இஸ் வெஸ்ட், த ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ். SCO ரெஃபர்ஸ் டு த ஈஸ்டர்ன் ஐடியாலஜி, ரைட். அப்போது இந்தியா வந்து பார்ட் ஆஃப் ஒரு ஈஸ்டர்ன் ஐடியாலஜி குரூப்பில் இருக்குது அப்படின்னா it may be seen as anti-West. So அதனால India is also there in Western group like Quad. So India balances both Quad and SCO. Quad is regional body of West, whereas SCO is regional body of East, right. So India is member in both, which means India engage both East and West as a responsible power. So India acts as a bridge between East and West. So East and West கூட ஒரு பிரச்சனை வரதை இந்தியாவாலையும் கூட சால்வ் பண்ண முடியும் as a leader of a global south. ஸோ அதனால் it will enhance India's global image. ஸோ இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் SCOவில் இருக்குது. ஸோ நம்ம இதை ஈஸியாக இந்த மாதிரி பெஸ்கியில் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த அளவுக்கு பாயிண்ட்ஸ் இருந்தாலே போதும், we can write even a 15 mark question. ஓகே, ஸோ இதில் இருக்கக்கூடிய கன்சர்ன்ஸ் ஆர் சேலஞ்சஸ். ஸோ ரீஜனல் பாடிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம படிக்க வேண்டியது ரெண்டு தான். ஒன்று இனிஷியேட்டிவ்ஸ், அது இப்போ தான் நம்ம பார்த்தோம். Second, challenges, right. So major challenge, okay. So இப்போதான் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ ஈஸ்ட் வெஸ்ட் கான்ஃபரன்டேஷன். SCO வந்து ஈஸ்டோடைய ரீஜனல் பாடி. ஸோ அதனால் அது ரொம்ப அதிகமாக இந்தியா கேனாட் டூ மச் என்கேஜ் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்தியாவுடைய என்கேஜ்மெண்ட் லெவல் இன் SCO வந்து ரொம்ப லிமிட்டட் தான். ஸோ 2023 நம்ம சமிட் கண்டக்ட் பண்ணோம். பட் ஆனால் 2024 சம்மிட்டுக்கு பிரைம் மினிஸ்டர் போகவே இல்லை. 2025 சம்மிட்டுக்கு பிரைம் மினிஸ்டர் போனார். ஸோ இந்த மாதிரி இன்கன்சிஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஸோ நம்மளுடைய ரோல் இன் SCO இஸ் லிமிட்டட். ஓகே, ஸோ SCOவா குவாடா அப்படின்னா இந்தியாஸ் ப்ரிஃபரன்ஸ் ஸ்லைட்லி டுவர்ட்ஸ் குவாட் தேன் SCO. ஸோ அதனால் இந்தியாவுடைய ரோல் இன் SCO இஸ் லிமிட்டட். செகண்ட் ஒன், பைலேட்ரல் இஷ்யூ. இப்போ தான் நம்ம பார்த்தோம் பாசிட்டிவ்லையும். ஸோ இட் வில் ஆக்ட் அஸ் அ டிப்ளமேட்டிக் சேனல் டு ரிசால்வ். பட் ஆனால் இந்த பைலேட்ரல் கான்ஃப்ளிக்ட் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ப்ராப்ளம் SCO ஃபங்க்ஷன் ஆகாமல் தடுக்கிறது. ஸோ என்ன ப்ராப்ளம், இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இருக்கிற பார்டர் கான்ஃப்ளிக்ட், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கிற கிராஸ் பார்டர் டெரரிசம் இஷ்யூ. ஸோ இந்த மாதிரி பார்டர் இஷ்யூஸ் வந்து SCO ஃபங்க்ஷன் ஆகாமல் தடுக்குது. ஸோ பைலேட்ரல் இஷ்யூஸ் இஸ் த ஒன் ஆஃப் த மேஜர் இஷ்யூ இன் SCO. செகண்ட், திஸ் இஸ் ஃபார் திஸ்
ஓகே, தென் டிஃபரிங் எக்கனாமிக் அஜெண்டா. ஸோ எக்கனாமி எப்படி ப்ரொமோட் பண்ணுவோம்? ஏன்னா நம்ம எஸ்சிஓ வந்து இட்ஸ் நாட் அன் எக்கனாமிக்கல் பாடி, மற்ற ரீஜனல் பாடி மாதிரி கிடையாது. நம்ம பார்த்தோம் இது வந்து செக்யூரிட்டி அண்ட் மிலிட்ரி பாடி. ஸோ அதனால் எக்கனாமி வைஸ் இந்த எஸ்சிஓவில் வந்து பெருசாக எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் எக்கனாமி இஸ் லிமிட்டட். அதே மாதிரி சைனாவோட எக்கனாமிக் அஜெண்டா வேறு, இந்தியாவோட எக்கனாமிக் அஜெண்டா வேறு, ரஷ்யாவோட எக்கனாமிக் அஜெண்டா வேறு, சென்ட்ரல் ஏஷியாவோட எக்கனாமிக் அஜெண்டா வேறு. ஸோ எல்லாத்துக்கும் டைவர்ஜென்ட் எக்கனாமிக் அஜெண்டா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சைனா எடுத்துட்டிங்கன்னா பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ், டெட் ட்ராப் டிப்ளமசி, இதெல்லாம் தான் எக்கனாமிக் அஜெண்டாவாக இருக்கும். ஆனால் இந்தியாவை பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் கோஆப்ரேஷன், பைலேட்ரல் ட்ரேடை இன்க்ரீஸ் பண்ணும், இந்த மாதிரி மியூச்சுவலாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைவர்ஜென்ட் இஷ்யூ இருக்குது. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் தி சேலஞ்ச் இன் எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்ட். தென் செலக்டிவ் கண்டம்னேஷன் ஆஃப் டெரரிசம். இப்போ வந்து பாகிஸ்தான் மேலே ஆப்கானிஸ்தான் ஒரு டெரரிசம் நடத்துது, ஒரு டெரர் ஆக்ட் நடக்குது அப்படின்னா எஸ்சிஓ கண்டம் த ஆக்ட். ஆனால் பாகிஸ்தான் வந்து இந்தியா மேலே வந்து ஒரு டெரர் ஆக்ட் நடத்துது அப்படின்னா ஸோ அதை வந்து எஸ்சிஓ கண்டம் பண்ணுறது இல்லை. ஸோ அதுதான் வந்து செலக்டிவ் கண்டம்னேஷன் ஆஃப் டெரரிசம். ஏன் இது நடக்குது அப்படின்னா ஸோ எஸ்சிஓ இஸ் லார்ஜ்லி டாமினேட்டட் பை சைனா. ஸோ சைனா பாகிஸ்தான் இஸ் க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ். ஸோ அதனால் ஸோ தே வில் நாட் கண்டம் பாகிஸ்தான், பட் பாகிஸ்தான் மேலே டெரர் அட்டாக் பண்ணாங்கன்னா தே வில் கண்டம் தெம். ஸோ அப்போ அந்த மாதிரியான டிஃபரன்சஸ் இருக்குது இன் கண்டம்னிங் டெரரிசம். தென் any regional body, so this is a major reason for non-functioning, that is consensus based deadlock. மெஜாரிட்டி பேஸ்டில் டெசிஷன் எடுக்க மாட்டாங்க. எப்போவுமே கன்சென்சஸ் பேஸில் தான் டெசிஷன்ஸ் எடுப்பாங்க. அதே மாதிரி அப்படியே ஒரு வேளை டெசிஷன் எடுத்தாலும் அதை என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்காது. தென் லாஸ்ட், ஆன்டி வெஸ்டர்ன் ஹெஜிமனி. ஓகே, ஸோ ஆன்டி வெஸ்டர்ன் ஹெஜிமனி நம்ம இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, ஈஸ்ட் வெஸ்ட் டிஃபரன்ஸ். இந்த ஈஸ்ட் வெஸ்ட் டிஃபரன்ஸ் எல்லா இடத்துலையும் ப்ளே பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ எஸ்சிஓ வந்து ஈஸ்டர்ன் பாடி, அப்போது வெஸ்டர்ன் பாடி வெஸ்ட்லேருந்து ஏதாவது ஒரு ஆக்ஷன் நடக்குது அப்படின்னா ஸோ எஸ்சிஓ வந்து கண்டிப்பாக அதை கண்டம் பண்ணும். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இஸ்ரேல் அண்ட் யூஎஸ் ரெண்டு பேருமே வந்து ஈரான் மேலே அட்டாக் பண்ணாங்க. ஈரான் இஸ் அ மெம்பர் ஆஃப் எஸ்சிஓ, எஸ்சிஓவில் மெம்பராக இருக்குது. அப்போது ஒரு மெம்பர் கண்ட்ரி மேலே ஒரு அட்டாக் நடக்குது அப்படின்னா அந்த எஸ்சிஓ வந்து வில் கண்டம் தே அதர் பவர்ஸ். ஸோ அதே மாதிரி தான் சைனா வந்து ரிலீஸ் த ஸ்டேட்மெண்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் எஸ்சிஓ that it condemning any attack on Iran. பட் ஆனால் வந்து இந்தியா வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணலை. ஸோ விச் மீன்ஸ் ஏன் அப்படின்னா ஸோ இந்தியா அதை அக்செப்ட் பண்ணாங்கன்னா இஸ்ரேலுக்கும் யூஎஸ்க்குள்ள ரிலேஷன்ஷிப் பாதிக்கும். ஸோ அதனால் இந்தியா ரிலீஸ் ஸ்டேட்மெண்ட் தட் இந்த எஸ்சிஓ ஸ்டேட்மெண்ட் கண்டம்னிங் யூஎஸ் அண்ட் இஸ்ரேல் அதில் வந்து இந்தியா பார்ட் கிடையாது அந்த மாதிரி. ஸோ இதனால் ஆன்டி வெஸ்டர்ன் ஹெஜிமனி, அப்போது சைனா வில் ப்ரொமோட் எஸ்சிஓ ஆஸ் அன் ஆன்டி வெஸ்டர்ன் பாடி. ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த மேஜர் கன்சர்ன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் பாயிண்ட்ஸ். ரைட், ஓகே. ஸோ இந்தியாஸ் ரோல் நம்ம முன்னாடி பார்த்தோம். பிஒய்க்யூவில் ரெண்டு வகையில் கொஸ்டின் கேட்பாங்க, ஒன்று இம்பார்ட்டன்ஸ், இன்னொன்று ரோல். அப்போ இந்தியா ப்ராப்ளம் சால்விங்க்கு என்னென்ன பண்ண முடியும், அதுதான் இந்தியாவுடைய ரோல். ஸோ அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இந்தியா அப்ஹோல்ஸ் எஸ்சிஓ சார்ட்டர். ஸோ எஸ்சிஓவில் சைனா வந்து டாமினன்ட் கண்ட்ரி, ஆனால் எஸ்சிஓ சார்ட்டர் படி நான் இன்டர்ஃபரன்ஸ் இருக்கணும், ஈக்குவாலிட்டி இருக்கணும். அப்போ எல்லா மெம்பர்ஸுமே ஈக்குவல் தான். உஸ்பெகிஸ்தானும் ஈக்குவல் தான், சைனாவும் ஈக்குவல் தான், ஈரானும் ஈக்குவல் தான், இந்தியாவும் ஈக்குவல் தான், பாகிஸ்தானும் ஈக்குவல் தான். ஸோ இந்த மாதிரி ஈக்குவாலிட்டியை ஃபாலோ பண்ணுங்கிற பிரின்சிபல் தான் எஸ்சிஓ சார்ட்டரில் இருக்குது. ஸோ அதை வந்து இந்தியா அப்ஹோல்ஸ், விச் மீன்ஸ் சைனா டாமினேஷனை இந்தியா தடுக்கும். ஸோ தட் இஸ் த பாயிண்ட் நம்பர் 1. செகண்ட், பேலன்ஸ் ஆஃப் பவர் பாலிடிக்ஸ். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அகெயின் ட்ரையிங் டு பேலன்ஸ் ஒன் டாமினன்ட் கண்ட்ரி. பேலன்ஸ் ஆஃப் பவர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ ரெண்டு குரூப் இருக்காங்க, வெஸ்ட் அண்ட் ஈஸ்ட். லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் யூஎஸ் அண்ட் யூஎஸ்எஸ்ஆர் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ திஸ் இஸ் வெஸ்ட் அண்ட் திஸ் இஸ் ஈஸ்ட். ஓகே, ஸோ இவங்களுக்கு கீழே ஒரு 30 கண்ட்ரி இருக்கும், இவங்களுக்கு கீழே ஒரு 30 கண்ட்ரி இருக்கணும் அப்படின்னா இந்த பவர் இஸ் பேலன்ஸ்ட். இப்போ இந்த 30 வந்து 40 மாறுச்சுன்னா இந்த பவர் இஸ் டில்டட் இன் ஃபேவர் ஆஃப் யூஎஸ்ஏ. அப்போது இது ஸ்ட்ராங்காகவும் இது வீக்காகவும் மாறிடும். அப்போ பேலன்ஸ் ஆஃப் பவர் இருக்காது. ஸோ அதே மாதிரி தான் எஸ்சிஓலையும் ஒரு பேலன்ஸ் ஆஃப் பவர் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கணும். ஸோ இப்போ சவுத் ஏஷியாவை எடுத்துட்டிங்கன்னா இந்தியா இஸ் டாமினன்ட் கண்ட்ரி, பட் ஆனால் இந்தியா ரொம்ப டாமினேட் பண்ணிடக்கூடாது, எல்லாத்தையும் எல்லா கண்ட்ரியும் போய் அனெக்ஸ் பண்ணிடக்கூடாது. அப்படிங்கிறனால தேர் இஸ் சம் பேலன்ஸ் ஆஃப் பவர். இப்போ சைனாவும் பாகிஸ்தானும் வில் டூ சம் கவுண்டர் ஆக்ட்ஸ். ஸோ அதே மாதிரி தான் எஸ்சிஓவில் சைனா வந்து டாமினேட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தேர் ஷுட் பி சம் பேலன்ஸ் ஆஃப் பவர். அந்த பேலன்ஸ் ஆஃப் பவர் தான் ரஷ்யா அண்ட் இந்தியா. ஸோ சைனாவை ரஷ்யாவும் இந்தியாவும் கேன் பேலன்ஸ், ரைட்? ஸோ தட் இஸ் த பேலன்ஸ் ஆஃப் பவர் பாலிடிக்ஸ். ஸோ அப்போ ரோல் ஆஃப் இந்தியா தானே கேட்குறாங்க. ஸோ இந்தியா கேன் பேலன்ஸ் த டாமினன்ஸ் ஆஃப் சைனா.
தென் இம்ப்ரூவ் ரிலேஷன்ஸ் வித் சென்ட்ரல் ஏஷியன் ரிப்பப்ளிக்ஸ். ஏன்னா இப்போ தான் நம்ம பார்த்தோம் சென்ட்ரல் ஏஷியன் ரிப்பப்ளிக்கில் வந்து எத்தனிசிட்டி ப்ராப்ளம் இருக்குது. அதே மாதிரி இந்தியாவிலும் எத்தனிசிட்டி ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ஹவு இந்தியா அட்ரஸ் இட்ஸ் எத்தனிசிட்டி ப்ராப்ளம்? ஆர்டிக்கிள் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஷெட்யூல் 6 இருக்குது. ஸோ ஷெட்யூல் 6 வந்து அட்டானமி பவர் கொடுக்குது. ஸோ அதே மாதிரி இந்த ப்ரொவிஷன்ஸை அவங்களாலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த வகையில் இந்தியா கேன் ஹெல்ப் சென்ட்ரல் ஏஷியன் ரிப்பப்ளிக். ஓகே, தென் எக்கனாமிக் கனெக்டிவிட்டி. So India connected economically between the India and Central Asia through the Middle East. அதாவது the INSTC International North South Transport Corridor through the சாபஹார் போர்ட் இன் ஈரான். ஸோ இந்த மாதிரியான கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட்ஸ் என்ன பண்ணணும்னா, ஸோ இந்தியாவில் இருக்கிற இந்தியாவுக்கும் சென்ட்ரல் ஏஷியாவுக்கும் ஒரு எக்கனாமிக் ரிலேஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அப்போ எக்கனாமிக் ரிலேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ட்ரேட் அதிகமாகும் போது அங்கே க்ரோத் அதிகமாகும், அந்த கண்ட்ரியில் டெவலப்மெண்ட் அதிகமாகும். ஸோ எக்கனாமிக் ரிலேஷன்ஸ்லையும் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். தென் counter terrorism cooperation through RATS. So one in South Asia சரி Central Asia சரி one of the major problem வந்து terrorism தான். So RATS India அதனால தான் keep on engaging RATS to counteract terrorism. The last one, soft power diplomacy. India is known for its soft power. Soft power na என்னது? So we can understand two powers. So one is hard power, that is military. So military is hard power, soft power, so it is non-military. அதாவது military இல்லாமல் மற்ற வகையில் என்கேஜ் பண்ணுறது through culture, through people to people contact, through economy. ஸோ இதுதான் வந்து soft power. ஸோ soft power, India is known for soft power. இந்தியா வந்து never invaded against any country. மற்ற கண்ட்ரி மேலே இந்தியா எப்போவுமே தாக்குதல் நடத்தினது இல்லை எக்ஸப்ட் பார்டர் கான்ஃப்ளிக்ட் ஆர் டெரரிசம். ஸோ அதனால இந்தியா இஸ் ஆல்வேஸ் சாஃப்ட் பவர். இந்தியா நெவர் யூஸ்ட் மிலிட்ரி பவர். ஸோ அதனால இந்தியா இஸ் சாஃப்ட் கண்ட்ரி. ஸோ அப்போ இந்த சாஃப்ட் பவர் டிப்ளமசி வில் ஹெல்ப் இன் ரிசால்விங் த ப்ராப்ளம் இன் SCO. ஸோ இதெல்லாம் தான் இந்தியாவோட குவாலிட்டிஸ். இட் வில் ஹெல்ப் இன் SCO இன் அட்ரஸிங் இட்ஸ் ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம ரீஜனல் பாடிஸை பற்றி பார்த்தோம். ரீஜனல் பாடிஸில் எப்படி படிக்கணும், என்னென்ன ரீஜனல் பாடிஸ் இருக்குது, POQஸில் என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இம்பார்ட்டன்ட் அண்ட் ரோல் கேட்டிருக்காங்க, அந்த இம்பார்ட்டன்ட் ரோல் எப்படி படிக்கணும், இது எப்படி அப்ரோச் பண்ணணும். ஸோ இதுதான் பார்த்தோம். இந்த அளவே போதுமானது ஃபார் அப்ரோச்சிங் ரீஜனல் பாடிஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ரீஜனல் லெவலில் இருக்கக்கூடிய ஃபாரின் பாலிசிஸ். ஸோ இந்தியா வந்து எப்படி ரீஜனல் லெவலில் அப்பார்ட் ஃப்ரம் ரீஜனல் பாடிஸ், ரீஜனல் பாடி இல்லாமல் ரீஜனல் லெவலில் இந்தியா கிட்ட என்ன ஃபாரின் பாலிசி இருக்குது, இந்தியா எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க, ஸோ அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுலேருந்து என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ரீஜனல் லெவல் ஃபாரின் பாலிசி. ஓகே, ஸோ என்னென்ன மேஜர் ரீஜன்னா, we have Southeast Asia like the Thailand, Singapore, Malaysia, Laos, Cambodia, Vietnam. ஸோ இதுதான் தான் சவுத் ஈஸ்ட் ஏஷியா. ஸோ இதுக்கு இந்தியா கிட்ட இருக்கிற பாலிசி வந்து லுக் ஈஸ்ட் பாலிசி. ஸோ லுக் ஈஸ்ட் பாலிசி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். POQ ஏற்கனவே கேட்டிருக்காங்க. தென் ரீஜன் லெவலில் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் ஆஃப்ரிக்கா. ஸோ இந்தியா ஆஃப்ரிக்கா ரிலேஷன்ஸ் UPSCயோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் டாபிக். ஸோ இதுக்கு we have so many policies, we will see. Okay, then West Asia or Middle East. இதுக்கு we have policy link West Asia policy. ஸோ இதுக்கு மேலே இன்னும் இது வரைக்கும் கேட்காதது யூரோப் தான். நம்ம பார்த்தோம் இல்லையா, EU கேட்பாங்கன்ட்டு. ஸோ அதே மாதிரி தான். ஸோ இதை நம்ம அங்கேயே படிச்சுக்கலாம். ஸோ இட் இஸ் நாட் செப்பரேட்லி நாட் ரிக்வயர்ட். ஓகே, ஸோ இந்த மூணு தான் ரீஜனல் வைஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ நம்ம வந்து POQ பார்க்கலாம். ரீஜனல் ஆஸ்பெக்ட்ஸில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இஃப் த லாஸ்ட் ஃபியூ டிகேட்ஸ் வேர் ஆஃப் ஏஷியாஸ் growth ஸ்டோரி, த நெக்ஸ்ட் ஃபியூ ஆர் எக்ஸ்பெக்டட் டு பி ஆஃப்ரிக்கா. லாஸ்ட் நிறைய டிகேட்ஸில் growth ஸ்டோரி வந்து ஏஷியாவோட growth ஸ்டோரியாக தான் இருந்தது. ஆனால் இனி வரப்போகிற டிகேட்ஸில் growth ஸ்டோரி ஆஃப்ரிக்காவோட growth ஸ்டோரியாக இருக்க போகுது அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த கண்டெக்ஸ்டில் நம்ம என்ன பண்ணணும், இந்தியாஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இன் ஆஃப்ரிக்கா. ஸோ இந்தியாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இன் ஆஃப்ரிக்கா. அப்போது கொஸ்டினோட டிமாண்ட் வெரி சிம்பிள். ஆஃப்ரிக்கா வந்து வளரப்போகுது இந்த நெக்ஸ்ட் ஃபியூ டிகேட்ஸ். அதில் இந்தியாவுடைய ரோல் என்ன, இந்தியாவுடைய பங்களிப்பு என்ன. ஸோ இதுதான் வந்து கொஸ்டினுடைய டிமாண்ட். அப்போ ரோல் ஆஃப் இந்தியா தான் கொஸ்டினுடைய டிமாண்ட். ரோல் ஆஃப் இந்தியா இன் ஆஃப்ரிக்காஸ் growth. இதுதான் சிம்பிள். இந்த 3 லைனை கேட்டிருக்க டிமாண்ட். ரைட், இது வந்து எப்போ கேட்டிருக்காங்க, 2021 கேட்டிருக்காங்க. 2025 அதாவது இந்த மெயின்ஸில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இந்தியா ஆஃப்ரிக்கா டிஜிட்டல் பார்ட்னர்ஷிப் இஸ் அச்சீவிங் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், கோ டெவலப்மெண்ட், லாங் டேர்ம் இன்ஸ்டிடியூஷனல் பார்ட்னர்ஷிப்ஸ் எலாபரேட். அதாவது கொஸ்டினோட டிமாண்ட் வந்து இந்தியா ஆஃப்ரிக்கா எப்படி மியூச்சுவலாக
கொலாபரேட் பண்ணிக்கிறாங்க இன் எக்கனாமிக் ஆஸ்பெக்ட் ஆர் இன் டிஜிட்டல் ஆஸ்பெக்ட். ஸோ இதுதான் கொஷினோட டிமாண்ட். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு செஷன்லேயே நம்ம பார்த்தோம் ஐஆரோட கொஷின்ஸ்லாம் எப்போவுமே மோஸ்ட்லி கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்ட் அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் ஒன் எக்ஸாம்பிள். You can just observe the Hindu paper. So this article appeared in May 26, 2025. You can just observe the question and the statement given here. Okay. Mutual respect, co-development and long-term institutional partnership. அதே தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. Mutual respect, co-development and long-term institutional partnership. Again, the article is written in context of digital compact. So அப்போ கொஸ்டின் வந்து directly picked from the Hindu article only. ஸோ அப்போது இந்த மாதிரியான கொஷின்ஸு ஐஆரில் கேட்கும்போது கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ப்ளே ரோல். பட் ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த மாதிரி கொஷின் கேட்கறதுக்கு தான் இம்பார்ட்டன்ட். இதுக்கு ஆன்சர் எழுதுறது கரண்ட் அஃபேர்ஸ் இம்பார்ட்டன்ட்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, ஸ்டாட்டிக் வச்சு நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். ரைட். ஓகே, ஃபர்தராக வி வில் சி எக்கனாமிக் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் டைமென்ஷன்ஸ் ஆஃப் இந்தியாஸ் லுக் ஈஸ்ட் பாலிசி. ஸோ அகெயின் இட் இஸ் இன் கன்டெக்ஸ்ட் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியா. கொஷினில் கேட்டிருக்க டிமாண்ட் என்ன அப்படின்னா இவாலுவேட் எக்கனாமிக் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் டைமென்ஷன்ஸ் ஆஃப் இந்தியாஸ் பாலிசி. அதாவது இந்தியாவுடைய லுக் ஈஸ்ட் பாலிசியில் இருக்கக்கூடிய எக்கனாமிக் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் டைமென்ஷன்ஸ் என்னென்ன, இதுதான் கொஷினில் கேட்டிருக்காங்க. ஓகே, தென் கொஷின் ஆஃப் இந்தியாஸ் எனர்ஜி செக்யூரிட்டி கான்ஸ்டியூட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் இந்தியாஸ் எக்கனாமிக் ப்ராக்ரஸ். இந்தியாஸ் எனர்ஜி செக்யூரிட்டி constitutes important part of India's economic progress. Analyze India's energy policy cooperation with West Asian countries. So இந்த கொஷினில் எந்த ரீஜனை ஃபாலோ பண்ணியிருக்காங்க? கொஷினோட டிமாண்ட் வந்து வெஸ்ட் ஏஷியா. ஸோ வெஸ்ட் ஏஷியா பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அபவுட் எனர்ஜி செக்யூரிட்டி ஆர் எனர்ஜி பாலிசி. ஸோ இந்த எனர்ஜி பாலிசியும் வெஸ்ட் ஏஷியாவும் லிங்க் பண்ணி தான் கொஷின் டிமாண்ட் இருக்கு. ஸோ தட் இஸ் செகண்ட் கொஷின். தேர்ட் கொஷின் அகெயின் இந்த கொஷின் வந்து 2017 கேட்டிருக்காங்க. Third question, energy security constitutes the dominant kingpin of India's foreign policy and is linked with India's overarching influence in Middle East. So you can just underline this word, Middle East. Middle East kum West Asia kum periya difference illa. So this is also again West Asia. Again question oda demand vandu energy security. அப்போ 2017 கேட்ட கொஷினை தான் 2025 they have repeated. Right? Only one change, they have asked இந்தியாவோட ஃபாரின் பாலிசி ஃபியூச்சரில் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 2025 மெயின்ஸில் கேட்டிருக்காங்க. அதர்வைஸ் இந்த கொஷின் இஸ் ஜஸ்ட் அ ரெப்படேஷன் ஆஃப் 2017 கொஷின். அதாவது எனர்ஜி செக்யூரிட்டி இன் வெஸ்ட் ஏஷியா. அகெயின் திஸ் இஸ் ஆல்சோ எனர்ஜி செக்யூரிட்டி வெஸ்ட் ஏஷியா கண்டெக்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த பிஒய்க்கு நம்ம அனலைஸ் பண்ணது நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஃபர்ஸ்ட் கொஷின் ரோல் ஆஃப் இந்தியா, இதுவும் growth ஸ்டோரி, ஆஃப்ரிக்காவுடைய growth ஸ்டோரி, அதில் இந்தியாவோட ரோல் என்ன. செகண்ட் வந்து டிஜிட்டல் பார்ட்னர்ஷிப். மூணாவது எக்கனாமிக் டைமென்ஷன் ஆஃப் இந்தியாஸ் லுக் ஈஸ்ட் பாலிசி, எனர்ஜி டைமென்ஷன். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த ரீஜனல் வைஸில் கொஷினோட டிமாண்டு எப்போவுமே எக்கனாமிக் ஆஸ்பெக்ட் தான். ஸோ எக்கனாமிக் டிப்ளமசி அஸ் அ டூல் ஆஃப் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி. ஸோ எக்கனாமிக் டிப்ளமசி பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் when we engage in the regional. எதுக்கு போய் ஒரு ரீஜனல் வைஸ் நம்ம என்கேஜ் பண்ணோம்னா எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அங்கே பொலிட்டிக்ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கோ கம்ஸ் செகண்ட், எக்கனாமிக் பிகம்ஸ் த ஃபர்ஸ்ட். அப்போ எக்கனாமிக் டிப்ளமசி இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரீஜன். ரைட்? ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கு ஃபர்ஸ்ட் எக்கனாமிக், செகண்டு ஸ்ட்ராட்டஜிக். ஓகே, நம்ம இது வரைக்கும் பார்த்த பிஒய்க்யூலேயே ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, இந்தியாஸ் ஆஃப்ரிக்கா அவுட்ரீச். எக்கனாமிக் கோஆப்ரேஷன் தான் பட் கேட்டிருக்காங்க. பட் இதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் டைமென்ஷன் என்ன அப்படின்னா, காம்படிஷன் வித் சைனா. ஸோ சைனாவும் ஆஃப்ரிக்காவில் கம்பீட் பண்ணுறாங்க. ஸோ தட் பிகம்ஸ் த ஸ்ட்ராட்டஜிக் காம்படிஷன் ஆர் ஸ்ட்ராட்டஜிக் டைமென்ஷன். ரைட்? ஸோ எக்கனாமிக் ப்ளஸ் ஸ்ட்ராட்டஜிக். ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட், திஸ் இஸ் செகண்ட். ஓகே, வெஸ்ட் ஏஷியாவில் எனர்ஜி டிப்ளமசி கொஷின் பார்த்தோமா. ஸோ எனர்ஜி, தட் இஸ் ஆயில், திஸ் இஸ் எக்கனாமிக். தென் ஸ்ட்ராட்டஜிக் லெவரேஜ் இன் வெஸ்ட் ஏஷியா. வெஸ்ட் ஏஷியா இஸ் வாலடைல் ரீஜன். அப்போது அந்த இடத்துல இந்தியா எப்படி ரோல் பிளே பண்ணும், தட் பிகம்ஸ் த ஸ்ட்ராட்டஜிக் டைமென்ஷன். லுக் ஈஸ்ட் பாலிசியை பார்த்தீங்கன்னாலும் அகெயின் இட் இஸ் ட்ரேட், எக்கனாமி, தென் கவுண்டர் பேலன்சிங் சைனா, தட் பிகம்ஸ் ஸ்ட்ராட்டஜிக். ஸோ அப்போது ரீஜனல் ஆர்கனைசேஷனில் த ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட் ஷால் பி, மஸ்ட் பி, ஷுட் பி எக்கனாமிக் டிப்ளமசி ஒன்லி. and the second becomes the strategic aspect. So இந்த ரெண்டு ஆஸ்பெக்டை மட்டுமே அட்ரஸ் பண்ணாலே கொஸ்டினோட டிமாண்டை ஃபுல்ஃபில் பண்ணிட முடியும்.
ஓகே, ஸோ நம்ம இந்தியா ஆஃப்ரிக்கா ரிலேஷன்ஸை பார்க்கலாம். ஏன்னா யூபிஎஸ்சி ஒன் ஆஃப் த ஃபேவரட் டாபிக் ஃபார் GS2 IR. ஸோ இந்தியா ஆஃப்ரிக்கா 2025 அப்பியராக இருக்குது, 2017 கேட்டிருக்காங்க, 2021 கேட்டிருக்காங்க. ஸோ இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ்ல ஐ திங்க் 3-4 இயர்ஸ் கேட்டாங்க. ஸோ நம்ம இந்தியா ஆஃப்ரிக்கா ரிலேஷன்ஸை பார்க்குறோம். இதில் இருந்து இதை வச்சுக்கிட்டு மற்ற ரீஜன் எப்படி படிக்கலாம்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம், ரைட்? ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா ஆஃப்ரிக்கா ரிலேஷன்ஸ், ஓகே, ஸோ கைடட் பை கம்பாலா பிரின்சிபல்ஸ். ஸோ கம்பாலா அப்படிங்கிறது ஒரு பிளேஸ் இன் ஆஃப்ரிக்கா, ஸோ ஆஃப்ரிக்கன் சிட்டி. ஸோ பிரைம் மினிஸ்டர் மோடி விசிட்டட் திஸ் பிளேஸ், this city and gave 10 principles. ஒரு 10 பிரின்சிபல்ஸ். இந்த 10 பிரின்சிபல்ஸ் தான் எப்படி இந்தியா ஆஃப்ரிக்காவோட ரிலேஷன்ஸ் இருக்கணும். மொத்த இந்தியா ஆஃப்ரிக்கா, இந்த மொத்த இந்தியா ஆஃப்ரிக்காவோட ரிலேஷனே இந்த 10 பிரின்சிபலை வச்சு தான் ஒர்க் ஆகணும். லைக் ஈக்குவாலிட்டி, ரெண்டு பேருமே ஈக்குவல் தான். கோ டெவலப்மெண்ட், ரெண்டு பேரும் சேர்ந்து வளர்ச்சி அடையலாம். ஸோ நான் இன்டர்ஃபரன்ஸ், பொலிட்டிக்கலில் இன்டர்ஃபரன்ஸ் ஆகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி 10 பிரின்சிபல்ஸ் இருக்குது. அதுக்கு பேர் கம்பாலா பிரின்சிபல்ஸ். ஸோ ஆஃப்ரிக்காவை கேட்டாலே ஆஃப்ரிக்கா இந்தியானா நமக்கு ஞாபகம் வேண்டிய மொதல் பாயிண்ட் வந்து கம்பாலா பிரின்சிபல்ஸ், ரைட்? செகண்ட் வந்து இதுதான் என்னென்ன பிரின்சிபல்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். மூணாவது வந்து ஒய் ஆஃப்ரிக்கா இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன் வந்து இந்தியா ஆஃப்ரிக்காவோட இவ்வளோ க்ளோஸ் என்கேஜ் ஆகிறாங்க அப்படின்னா, ஆஃப்ரிக்கா இஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் காண்டினென்ட். அதில் தான் அதிகமாக 54 கண்ட்ரிஸ் இருக்காங்க. அப்போது விச் மீன்ஸ் இந்த 54 கண்ட்ரிஸையும் ஒரே ஒரு பிளாக்கை அப்ரோச் பண்ணும்போது, யுனைடெட் நேஷன்ஸை ரிஃபார்ம் பண்ணும்போதோ இல்லை WTO ரிஃபார்ம் பண்ணும்போதோ அவங்களுடைய ஓட்டு வந்து இந்தியாவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போது ரிஃபார்ம்டு மல்டிலேட்டரலிசம். அப்போ மல்டிலேட்டரலிசம்னா நம்ம முன்னாடி பார்த்துட்டோம், யுனைடெட் நேஷன்ஸ் அண்ட் அதர் இன்டர்நேஷனல் பாடிஸ். இதை ரிஃபார்ம் பண்ணணும்னா ஆஃப்ரிக்காவோட சிக்னிஃபிகன்ஸ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் அஸ் அ ஓட்டிங் பிளாக். பிகாஸ் இதில் 54 கண்ட்ரிஸ் இருக்காங்க, ரைட்? எல்லாருமே இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கிற பட்சத்தில் ஸோ இந்தியாவுடைய அப்ஜெக்டிவை ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் ஏன் வந்து இந்தியா வந்து ஆஃப்ரிக்காவை ரொம்ப அதிகமாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. ஓகே, ஓகே, ஸோ கன்வர்ஜென்ஸ். ஸோ எனி ரிலேஷன் வி கேன் சி கன்வர்ஜென்ஸ் அண்ட் டைவர்ஜென்ஸ். கன்வர்ஜென்ஸ் இஸ் நத்திங் பட் த இனிஷியேட்டிவ், நம்ம முன்னாடி பார்த்தது அதே தான். டைவர்ஜென்ஸ் நத்திங் பட் த சேலஞ்சஸ். So convergence, we will see the initiatives, right? Convergence, again the approach is pesky only. Okay, so political, economic, strategic. So இந்த இடத்துல நான் பொலிட்டிக்கலையும் இன்ஸ்டிடியூஷனையும் சேர்த்தே கொடுத்துருக்கேன். ஸோ பொலிட்டிக்கல் மல்டிலேட்டரல் என்கேஜ்மெண்ட், தட் இஸ் த இன்ஸ்டிடியூஷன், ரைட்? ஓகே, ஸோ இந்தியாவும் ஆஃப்ரிக்காவும் எந்தெந்த இடத்துலலாம் என்கேஜ் ஆகுறாங்க அப்படின்னா, இன் WTO, IPR waiver. ஸோ ஐபிஆர் வேணும்னா COVID-19 அப்போ நிறைய வேக்சின்ஸ் கண்டுபிடிச்சாங்க. இப்போ டெவலப்டு கண்ட்ரிஸ் வேக்சின் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அந்த வேக்சின்ஸ்க்கு IPR வாங்கிட்டு அதில் நிறைய சம்பாதிக்கணும்னு நினச்சாங்க. ஸோ அதை வந்து WTO மூலமாக இந்தியாவும் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் எஸ்பெஷலி சவுத் ஆஃப்ரிக்காவும் சேர்ந்து IPR வேவர் வாங்கினாங்க. ஸோ அதுதான் வந்து கோஆப்ரேஷன். ஸோ WTOவில் ஸோ ஸ்ட்ராங் கோஆப்ரேஷன் தட் பிட்வீன் இந்தியா அண்ட் ஆஃப்ரிக்கா. தென் வாய்ஸ் ஆஃப் குளோபல் சவுத் சமிட். நம்ம முன்னாடி பார்த்தோம், இந்தியா இஸ் த லீடர் ஆஃப் குளோபல் சவுத். Global South is the group of developing countries and least developed countries. இதுதான் Global South. இந்தியா தான் அதுக்கு லீடர். இந்தியா என்ன பண்ணுது? வாய்ஸ் ஆஃப் த குளோபல் சவுத் சமிட். குளோபல் சவுத்துக்கு ஒரு வாய்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதா சமிட்டோட பேரு. ஸோ தட் இஸ் வாய்ஸ் ஆஃப் குளோபல் சவுத் சமிட். அதில் ஆஃப்ரிக்கா இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். ஸோ சப்போர்ட் ஃபார் ஆஃப்ரிக்கன் யூனியனோடைய இன்க்ளூஷன். ஸோ இந்தியாவோட G20 பிரசிடென்சி அப்போ ஆஃப்ரிக்கன் யூனியனை G20 மெம்பராக ஆட் பண்ணாங்க. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். அதுக்கப்புறமா ஆஃப்ரிக்கா இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ், இந்த CDRI, பயோஃபியூல் அலையன்ஸ், இதில் எல்லாமே கூட ஆஃப்ரிக்கா மெம்பர்ஸாக இருக்காங்க. இது வந்து குளோபல் லெவலில். ஆனால் டொமஸ்டிக் லெவல் மீன்ஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் ஆஃப்ரிக்கா மட்டும் அப்படின்னா, ஸோ வி ஹேவ் இந்தியா ஆஃப்ரிக்கா ஃபோரம் சமிட். ரெண்டு பேருக்கும் இந்தியா ஆஃப்ரிக்கா ஃபோரம் சமிட்னு ஒரு சமிட் இருக்குது. ஸோ இது வந்து என்கேஜிங் ஆஃப்ரிக்கா அஸ் அ காண்டினென்ட், ரைட்? ஸோ இதுக்கு பேர் இந்தியா ஆஃப்ரிக்கா ஃபோரம் சமிட். ஸோ இது வரைக்கும் 3 வாட்டி நடந்திருக்கு. 2008, 2011 அண்ட் 2015. அதுக்கு அடுத்த சமிட் இன்னும் நடக்கல. அதுதான் ஒன் ஆஃப் த ப்ராப்ளம். இந்த சமிட் எப்படி நடக்கணும்னா, ஒரு வாட்டி இந்தியா நடந்தால் அடுத்த வாட்டி ஆஃப்ரிக்கா நடக்கணும், அடுத்த வாட்டி இந்தியாவில் நடக்கும். ஸோ இப்போ லாஸ்ட் டைம் இந்தியாவில் நடந்துருச்சு. ஸோ அடுத்து ஆஃப்ரிக்காவில் தான் நடக்கணும். ஸோ இன்னும் சமிட் நடக்காமல் இருக்குது. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் கன்சர்ன். ஓகே, ஸோ பாலிட்டிக்ஸ் வைஸ் பார்த்துட்டோம். அடுத்து எக்கனாமிக்ஸில் என்ன பார்க்கலாம்?
ஸோ ஆஃப்ரிக்காவுக்கு வந்து EU is the largest trading partner, China is the second largest trading partner, India is the third largest trading partner. ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட், எக்கனாமிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட். ஸோ 103 billion இந்த ரீசெண்ட் ட்ரேட் டேட்டா. ஸோ இந்தியாவுக்கும் ஆஃப்ரிக்காவுக்கும் உள்ள ரீஜனல் ட்ரேட் வந்து 103 பில்லியனில் இருக்குது. எக்கனாமியில் ட்ரேடுக்கு அப்புறமா ஸோ நம்ம மினரல்ஸ் ப்ரொக்யூர் பண்ணுறோம், டைமண்ட்ஸ் ப்ரொக்யூர் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் மைனர். ஸோ மேஜராக வந்து நம்ம கோஆப்ரேஷன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா டிஜிட்டல் லெவலில் தெர் இஸ் அ லாட் ஆஃப் கோஆப்ரேஷன். ஸோ இந்தியா வந்து லான்ச்ட் பேன் ஆஃப்ரிக்கா நெட்வொர்க் ப்ராஜெக்ட். ஸோ இது வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமுடைய விஷன். ஸோ அதுக்கு கீழே தான் இந்தியா வந்து பேன் ஆஃப்ரிக்கா நெட்வொர்க் ப்ராஜெக்டை லான்ச் பண்ணாங்க 2009. So this project is one of the significant project for the mutual development. So இந்த ப்ராஜெக்ட் வந்து லேட்டரா, ஸோ இது வந்து 2009 லான்ச் பண்ணாங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து இட்ஸ் an upgraded version, that is project 2.0 of network project. So EVBAB na, VB is Vidya Bharati, AB means Arogya. So Vidya means we know it is education, Arogya means health. So இது பேன் ஆஃப்ரிக்கா நெட்வொர்க்காக இருக்கும்போது, அதாவது ஃபர்ஸ்ட் வெர்ஷனில் டெலிமெடிசன் அண்ட் டெலிஹெல்த் அண்ட் டெலி எஜுகேஷன் இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட் தான் கவர் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து அதுக்கு பேரை ஜஸ்ட் ரீநேம் பண்ணியிருக்காங்க, EVBAB, வித்யா பாரத் அண்ட் ஆரோக்கிய பாரத் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் வந்து செகண்ட் வெர்ஷன். இதுக்கப்புறமா இந்தியா ஆஃப்ரிக்காவோட டிஜிட்டல் லெவல் கோஆப்ரேஷன் என்ன இருக்கும் அப்படின்னா, ஸோ இந்தியா நமக்கு தெரியும் ரீசெண்ட் டைம் ஆஃப்டர் டிஜிட்டல் இந்தியா ப்ரோக்ராம் இந்தியாவோட டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப ட்ரெமெண்டஸான ஒரு வளர்ச்சி தான். ஸோ அதுக்கு பேர் நம்ம என்ன வச்சுருக்கோம், இந்தியா ஸ்டாக் இல்லை டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிபிஐன்னு பேர் வச்சுருக்கோம். ஸோ இதுக்குள்ளே என்னென்ன இருக்கும், ஆதார், யூபிஐ, கோவின், திக்ஷா பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ இதெல்லாம் தான் டிஜிட்டல் சக்ஸஸ். ஸோ இந்தியாவோட டிஜிட்டல் சக்ஸஸ்க்கு ஒன் ஆஃப் த மேஜர் வந்து ரொம்ப சக்ஸஸ் ஆனது யூபிஐ அண்ட் ஆதார். ஸோ இந்த யூபிஐ அண்ட் ஆதாரை ஆஃப்ரிக்காலையும் ப்ரொமோட் பண்ணுறது தான் ஒன் ஆஃப் த டிஜிட்டல் வே ஆஃப் என்கேஜ்மெண்ட். ஸோ யூபிஐ இன்டர்ஃபேஸ், ஸோ கண்ட்ரீஸ் லைக் நமீபியா இந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து இதை ப்ரொமோட் பண்ணுறோம், ரைட்? ஓகே. தென் 3A மாடல், ப்ரொமோட்டிங் அஃபோர்டபுள், அப்ராப்ரியேட் அண்ட் அடாப்டபிள் டெக்னாலஜிஸ். எந்த ஃபீல்டு அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில், ஃபுட் செக்யூரிட்டி பீரியடில், இந்த ஃபீல்ட்ஸ்லாம் வந்து நம்ம இதை ப்ரொமோட் பண்ணிருக்கோம். ஸோ திஸ் இஸ் எக்கனாமிக் என்கேஜ்மெண்ட். ஸோ ட்ரேட் டேட்டா நமக்கு தெரியணும், பட் மேஜராக தெரிய வேண்டியது டிஜிட்டல் லெவல் என்கேஜ்மெண்ட். ஏன் அப்படின்னா நம்ம ஆஃப்ரிக்காவை வந்து வி நோ. ஸோ இந்தியாவிலேயே நம்ம டிஜிட்டல் GS2ல ஒரு கொஷின் கேட்குறாங்க, டிஜிட்டல் பற்றி கேட்குறாங்கன்னா சேலஞ்சு நம்ம எழுதக்கூடிய வெரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னவாக இருக்கும்னா டிஜிட்டல் டிவைடாக தான் இருக்கும். அதாவது ரூரலுக்கும் அர்பனுக்கும் இருக்கக்கூடிய டிவைட். ரூரல் ஏரியாவில் டிஜிட்டல் கனெக்டிவிட்டி ரொம்ப போராக இருக்கும். பட் ஜஸ்ட் இமேஜின் ஆஃப்ரிக்கா அஸ் அ லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரீஸ். 54 கண்ட்ரீஸில் மெனி கண்ட்ரீஸ் ஆர் லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரீஸ். ஸோ அப்போ அங்கே வந்து இன்டர்நெட் கனெக்டிவிட்டியோ டிஜிட்டல் சர்வீஸோ ரொம்ப போராக இருக்கும். அப்போது ஆஃப்ரிக்கா இஸ் ஹோம் ஃபார் டிஜிட்டல் டிவைட், வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஹோம் ஃபார் டிஜிட்டல் டிவைட். அப்போது அந்த மாதிரியான ஆஸ்பெக்டை டெவலப்மெண்ட் டிப்ளமசி மூலமாக இந்தியா வந்து நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்து ஆஃப்ரிக்காவை என்கேஜ் பண்ணுறது தான் இந்த EVBAB ப்ரோக்ராம் ஆர் பேன் ஆஃப்ரிக்கா நெட்வொர்க் ப்ராஜெக்ட். ஸோ இந்த டிஜிட்டல் கோஆப்ரேஷன் ஏன் நடக்குது அப்படின்னா இந்தியாவோட சக்ஸஸே டிஜிட்டல் சக்ஸஸ் தான். ஸோ அந்த சக்ஸஸை எடுத்துகிட்டு போயிட்டு மற்ற கண்ட்ரியில் டெவலப்மெண்ட்டாக ப்ரொமோட் பண்ணுறோம், ரைட்? தென் டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி. டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டியில் நம்ம எந்த லெவலில் என்கேஜ் பண்ணுறோம் அப்படின்னா இந்தியா ரீசெண்டாக வந்து நைஜீரியா கூட ஒரு ட்ரேட் டீல் சைன் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் இயர் பிரைம் மினிஸ்டர் போகும்போது, அபவுட் $1 billion US டாலர். ஸோ என்னென்னா லைக் ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ், பட் ஸ்பெசிஃபிக்காக வந்து லைட் காம்பேட் ஏர்க்ராஃப்ட், தட் இஸ் LCA தேஜஸ், LCH பிரச்சந்த். ஸோ இந்த மாதிரியான ஏர்க்ராஃப்டை சேல் பண்ணுறதுக்கான டீல் தான் வித் நைஜீரியா. ஸோ இப்போ அந்த மாதிரியான ஆஸ்பெக்ட் நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம். தென் சாகர் பாலிசி விச் ஹாஸ் ரீசென்ட்லி மகாசாகர்னு மாற்றினாங்க. ஸோ மகாசாகர்னா ஸ்ட்ராட்டஜிக் ஆஸ்பெக்டை இன்க்ளூட் பண்ணுறது. அதுக்கப்புறமா ஐக்கிமி. ஸோ ஐக்கிமி இஸ் நத்திங் பட் இந்தியா, ஆஃப்ரிக்கா, இந்தியா கீ மேரிடைம் என்கேஜ்மெண்ட், அதாவது மேரிடைம் செக்யூரிட்டி ப்ரொமோட் பண்ணுறது. ஏன்னா ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா இஸ் நோன் ஃபார் பைரசி. இந்த பைரசியை கண்டெயின் பண்ணுறதுக்கு மேரிடைம் என்கேஜ்மெண்ட் தேவைப்படுது. ஸோ அதுக்கு அந்த இனிஷியேட்டிவ் தான் ஐக்கிமி. Okay, so UN peacekeeping contributor. Many of the UN peacekeeping operations வந்து ஆஃப்ரிக்காவில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்தியா வந்து நிறைய ட்ரூப்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ வி கேன் ஆட் இட் இன் செக்யூரிட்டி பெர்ஸ்பெக்டிவ். ஓகே, ஸோ அடுத்து டைவர்ஜென்சஸ், நத்திங் பட் சேலஞ்சஸ்.
ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ தான் பார்த்தோம் இந்தியாவுக்கும் ஆஃப்ரிக்காவும் உள்ள பொலிட்டிக்கல் என்கேஜ்மெண்ட் வந்து இந்தியா ஆஃப்ரிக்கா ஃபோரம் சமிட். ஸோ 3 சமிட் நடந்தாச்சு, 4வது சமிட்டில் நடக்கிறதுல டிலே. ஸோ விச் மீன்ஸ் பொலிட்டிக்கல் லெவலில் என்கேஜ் பண்ணலைன்னா ஒரு ரீஜன் ரிலேஷன் வந்து டவுன்ஃபால் ஆகுதுன்னு தான் அர்த்தம். ஸோ அதுதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மீன் பண்ணுது. இந்தியாவுக்கும் ஆஃப்ரிக்காவுக்கும் இல்லை நெக்ஸ்ட் சமிட் இன்னும் நடக்காமல் இருக்குது, ரைட். த 4th சமிட் இஸ் இன் டிலே. நெக்ஸ்ட் வந்து ஆஃப்ரிக்காவுடைய காம்படிஷன். ஆஃப்ரிக்காவில் இந்தியா மட்டும் என்கேஜ் பண்ணல, த ரோல் ஆஃப் சைனா, EU, US, ஸோ இவங்கெல்லாம கூட இருக்காங்க. ஸோ அதனால் காம்படிஷன் வித் சைனா இஸ் சிக்னிஃபிகண்ட் ஃபார் இந்தியா. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்லையும் நம்ம பார்க்கணும். தென் ரிசோர்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ இந்தியாவே ஆல்ரெடி ஒரு ரிசோர்ஸ் இல்லாத கண்ட்ரி தான். ஸோ சைனாவை கம்பேர் பண்ணும்போது எக்கனாமிக்கலி நம்ம க்ரோத் வந்து ரொம்ப கம்மி. ஸோ இந்தியாவால் அவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது. ஸோ அதனால் சைனா நிறைய கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், பட் இந்தியாவில் கான்ட்ரிபியூட் பண்ணுறது ரொம்ப கம்மி. ஸோ அந்த ரிசோர்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது காம்படிஷன் ஆங்கிளில் பார்க்கும்போது. தென் ட்ரேட் அண்ட் எக்கனாமிக் ப்ரையாரிட்டிஸ். ஸோ இந்தியா வந்து ஒரு அப்படியே நம்ம ப்ரொமோட் பண்ணுற ஆர் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டில் இப்போ டிஜிட்டல் பார்ட்னர்ஷிப்பே பண்ணுறோன்னா 54 கண்ட்ரியில் நம்ம எல்லா கண்ட்ரிக்கும் ஈக்குவல் ப்ரையாரிட்டிஸ் கொடுக்கறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வெஸ்டெல்லாம் நம்ம எப்போவுமே நெக்லெக்ட் பண்ணிடுறோம், ஒன்லி த சவுத் அண்ட் நார்த். ஸோ அதுதான் அதிகமாக ப்ரையாரிட்டியில் இருக்குது. ஸோ அதனால் வெஸ்ட்டை நம்ம ஆல்வேஸ் நெக்லெக்ட் பண்ணுறோம். ஸோ அதனால தான் இந்தியாவோட டெவலப்மெண்ட் டிப்ளமசி வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டட், எல்லா இடத்துக்கும் எல்லா காண்டினென்ட்டில் இருக்க எல்லா கண்ட்ரிக்கும் ஈக்குவலாக போய் கான்ட்ரிபியூட் ஆகிறது இல்லை. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த சேலஞ்ச். அதுக்கப்புறம் ஆஃப்ரிக்கன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்தியாவில் நிறைய யூனிவர்சிட்டியில் வந்து படிப்பாங்க. ஸோ அதில் என்ன சேலஞ்சுனா ஸ்டில் தேர் இஸ் சம் ரேசிசம் ப்ராக்டிஸ் அகேன்ஸ்ட் ஆஃப்ரிக்கன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதுவுமே வந்து சேலஞ்ச் ஃபார் இந்தியா ஆஃப்ரிக்கா ரிலேஷன்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அபவுட் த மிடில் ஈஸ்ட். ஸோ இதை ரொம்ப ப்ரீஃபாக பார்க்கலாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஸோ 2025 ஒரு எனர்ஜி செக்யூரிட்டி கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ வி வில் அட்ரஸ் தட் கொஷின். ஸோ அதுக்காக வி வில் ஜஸ்ட் ப்ரீஃப் அபவுட் மிடில் ஈஸ்ட். ஸோ இதுதான் மிடில் ஈஸ்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்டர்ன் ஏஷியா. ஸோ திஸ் இஸ் வெஸ்ட் ஏஷியா பார்ட். இதோட ஈஜிப்டையும் சேர்த்துக்கிட்டோம்னா தட் பிகம்ஸ் மிடில் ஈஸ்ட். ஈஜிப்ட் இல்லைனா தட் இஸ் வெஸ்ட் ஏஷியா. ஸோ அவ்வளோதான் டிஃபரன்ஸ். ஸோ மிடில் ஈஸ்ட்டுக்கும் வெஸ்ட் ஏஷியாவுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ இதில் மேஜராக இருக்கக்கூடிய பிளேஸ் சவுதி அரேபியா, ஈரான், ஈராக், UAE. இவங்க இந்த 4 பேர் தான் ரொம்ப மேஜரான பிளேஸ், மற்றவங்களாம் மைனர் பிளேஸ். ஓகே, ஸோ வெஸ்ட் ஏஷியா இஸ் இந்தியாவுடைய எக்ஸ்டெண்டட் நெய்பர்ஹுட். ஸோ இந்தியாவோட நெய்பர் வந்து பாகிஸ்தான் அப்படின்னா எக்ஸ்டெண்டட் நெய்பர், அதுக்காக நெய்பருக்கு அடுத்து இருக்கிறது தான் எக்ஸ்டெண்டட் நெய்பர்னு சொல்லுவோம். ஸோ அதனால் நம்ம வெஸ்ட் ஏஷியாவையோ சென்ட்ரல் ஏஷியாவையோ இல்லை சவுத் ஈஸ்ட் ஏஷியாவையோ இந்தியாவோட எக்ஸ்டெண்டட் நெய்பர்ஹுட்னு கம்ஃபர்டபுளாகவே சொல்ல முடியும். ஸோ வெஸ்ட் ஏஷியாவும் இந்தியாவுடைய எக்ஸ்டெண்டட் நெய்பர், ரைட். ஓகே, இந்த ரீஜன் கவர்ஸ் எந்தெந்த இடத்துலாம் இது கவர் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா கல்ஃப் கோஆப்ரேஷன் ஸ்டேட்ஸ். ஸோ சில கண்ட்ரிஸ் மட்டும் தான் கல்ஃப் கோஆப்ரேஷன் இருப்பாங்க. இப்போ ஈரான், ஈராக்லாம் கல்ஃப் கோஆப்ரேஷன் மெம்பர்ஸ் கிடையாது. ஸோ அப்போ சவுதி, ஓமன், UAE, ஸோ இவங்கெல்லாம் கல்ஃப் கோஆப்ரேஷன் மெம்பர்ஸ். ஸோ இதை கவர் பண்ணும், ஈரான் ஈராக்கை கவர் பண்ணும். தென் திஸ் இஸ் த லெவாண்ட் ரீஜன். இப்போ லெவாண்ட் ரீஜனை கவர் பண்ணும். இட்ஸ் அ ப்ரீவைக்யூ ஃப்ரம் ப்ரிலிம்ஸ், ரைட். ஸோ இது இந்த ரீஜனை கவர் பண்ணுறது. ஓகே, இம்பார்ட்டன்ஸ் ஃபார் இந்தியா இன் டர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி. 60% ஆஃப் எனர்ஜி இம்போர்ட். க்ரூட் ஆயிலில் நம்ம 60% இன்னமும் மிடில் ஈஸ்ட்லேருந்து தான் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். தென் எல்என்ஜியை பொறுத்த வரைக்கும் 50%, க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் 60%. ஸோ திஸ் கன்வேஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த ரீஜன், ரைட். தென் ரெமிட்டன்சஸ், நம்மளுடைய லார்ஜஸ்ட் டயஸ்போரா லொக்கேட்டட் இன் வெஸ்ட் ஏஷியா ஒன்லி. எவ்வளோ பேர்னா ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 8 million people ஆர் இன் வெஸ்ட் ஏஷியா. பர்சன்டேஜஸ் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 38%, ரைட். ஸோ வெஸ்ட்டை மட்டும் தனித்தனி கண்ட்ரி வைஸ் எடுத்து பார்த்தோம்னா வெஸ்ட் ஏஷியாவில் தான் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க, ரைட். ஓகே, தென் டிஃபென்ஸ் அண்ட் maritime security. So India conducts bilateral military exercises with West Asian countries like Oman, Saudi Arabia, like exercises like desert cyclone. So இதெல்லாம் எதுக்கு கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னா வெஸ்ட் ஏஷியா வந்து பொலிட்டிக்கலி volatile region. அங்கேருந்து நமக்கு எனர்ஜி ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ரீஜனில் எக்ஸசைஸ் பண்ணி இந்தியா ஹேவ் சம் ப்ரெசன்ஸ் அப்படின்னா தான் எனி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஆயில் சப்ளைக்கு பிரேக் இல்லாமல் ஒரு ஷாக் இல்லாமல் தடுக்கிறதுக்காக இந்த எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் அகெயின் ஃப்ரம் எனர்ஜி பெர்ஸ்பெக்டிவ். Then connectivity. So India Middle East Economic Corridor, IMEC. So it passes through West Asia. So that is again important. Second one, INSTC goes through Iran. So idume West Asia la important, right? Okay. Then new minilateralism. Okay, nama paathom multilateralism. Multi means many. Okay, it is
Minilateralism. Minilateralismனா மல்டினா many இருப்பாங்க, miniனா very few. For example, I to U2 in the Middle East. I to U2. I means one I India, the other is Israel. Then one U is UAE, the other U is USA. So that is what I to U2. In the I to U2 ங்கிறதும் again cooperation in the Middle East. ஸோ நம்ம அதை என்னன்னு சொல்லிக்கிறோம், மினிலேட்டரலிசம். ஏன்னா நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அதே மாதிரி இந்தியா, பிரான்ஸ், யூஏஇ ட்ரைலேட்டரல்னு ஒன்று இருக்கு. ஸோ இதுவுமே வந்து மினிலேட்டரலிசம், ரைட்? ஸோ லார்ஜர் சேலஞ்சஸ். ஸோ இந்த ரீஜனில் இருக்க சேலஞ்சஸ் ரீஜனல் இன்ஸ்டபிலிட்டி தான். ஸோ திஸ் இஸ் அ பொலிட்டிக்கல் volatile region. ஸோ ஈவன் currently the Israel-Gaza war, and just few months back Israel-Iran war. So this region is always politically volatile, right? Geopolitical balancing. This is one of the a critical component for India's foreign policy. ஏன் அப்படின்னா India has strategic partnership with Israel. India has some important relationship with Iran. ஏன்னா சாபஹார் போர்ட் இங்கே தான் இருக்கு. Iran is important for India's engagement with Central Asia. Central Asiaவுக்கு போகணும்னா ஈரான் வழியாக தான் நமக்கு போகணும். ஏன்னா பாகிஸ்தான் will not allow India. So Iran is also important, Israel is also important. ஆனால் இப்போ அவங்க ரெண்டு பேத்துக்கும் சண்டை வருது அப்படின்னா there is a conflict. அப்படின்னா இந்தியா வந்து யாரை சப்போர்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் there is some foreign policy confusion. So இந்த மாதிரியான geopolitical balancing பண்ணுறது it's a tough challenge for India. Then energy transition. So in context of climate change, நம்ம வந்து க்ரூட் ஆயிலை கம்மி பண்ணணும், ஹைட்ரோ கார்பன்ஸை கம்மி பண்ணணும், பொல்யூஷன்ஸ் அதிகமாகுது, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, குளோபல் வார்மிங் வருது. ஸோ இந்த கண்டெக்ஸ்டில் வி ஸ்டடி ஃபார் ப்ரிலிம்ஸ் ரெனியூபிள் எனர்ஜி தான் அதிகமாக ப்ரொமோட் பண்ணுறோம். ஸோ இந்த ரெனியூபிள் எனர்ஜி அதிகமாக ப்ரொமோட் பண்ணும்போது வி ஹாவ் டு கட் டவுன் ஆயில் இம்போர்ட்டை வெஸ்ட் ஏஷியாவிலேருந்து வாங்குறத ரொம்ப குறைக்கணும். ஸோ அந்த கட் டவுன் பண்ணுறதுக்கு அகெயின் திஸ் இஸ் அ சேலஞ்ச். ஏன்னா கரண்ட்டாக வந்து க்ரூட் ஆயில் தான் வெஸ்ட் ஏஷியா ரிலேஷன்ஸை டிட்டர்மைன் பண்ணுது. ஒருவேளை நம்ம எனர்ஜி டிரான்சிஷனுக்கு போகிறோம் அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் கம்மியாகும். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த சேலஞ்ச். தென் டயஸ்போரா வல்னரபிலிட்டிஸ். ஸோ மெனி ஆஃப் த வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ் ஹோல்ட் இந்தியன் டயஸ்போரா, ரைட்? ஸோ அவங்க ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த நாள் தான் மேஜர் சேலஞ்சஸ் இன் வெஸ்ட் ஏஷியா. ஓகே, ஸோ இவ்வளோ நேரமாக நம்ம ரீஜனல் லெவலில் ஃபாரின் பாலிசியை வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆஃப்ரிக்காவை பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப ப்ரீஃபாக வெஸ்ட் ஏஷியாவையும் பார்த்தோம். ஸோ நம்ம இப்போ வந்து கொஷினை அட்ரஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ ஐ ஹோப் த கொஷின் இஸ் விசிபிள். கொஷின் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், virus of conflict is affecting the functioning of SEO. In the light of the above statement, role of India in mitigating the problems. So what is the question demand? Question demand enna? Role of India in mitigating the problem. Then there is one more term is given, virus of conflict. Virus of conflict என்ன அர்த்தம்? Which affects the functioning of SEO. SEOட ஃபங்க்ஷனிங்கை இது அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தமாக இருக்க முடியும்? இன்டர்னல் ரைவல்ரிஸ். இன்டர்னல் ரைவல்ரிஸ்னா என்ன அர்த்தம்? SEOக்குள்ளே இருக்கிற மெம்பர்ஸ்குள்ளேயே கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் த மெம்பர்ஸ் ராதர் தேன் இந்த குரூப்புக்கும் வெளியில் இருக்க குரூப்புக்கும் கான்ஃப்ளிக்ட் இல்லாமல் இவங்களுக்குள்ளேயே கான்ஃப்ளிக்ட் வரும். லைக் சைனா இந்தியா பாகிஸ்தான். ஸோ இதுதான் வந்து இன்டர்னல் ரைவல்ரிஸ். ஸோ இதுதான் வந்து வைரஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட். அப்படின்னா நாட் ஜஸ்ட் திஸ், தெர் ஆர் மெனி அதர் ப்ராப்ளம்ஸ் லைக் திஸ். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து எஸ்சியோட ஃபங்க்ஷனை அஃபெக்ட் பண்ணுது, ரைட்? ஸோ இதுதான் வந்து கொஸ்டினுடைய டிமாண்ட். ஓகே, ஸோ நவ் வி வில் ஸ்ட்ரக்சர் இன்ட்ரோடக்ஷன். ஸோ the question is about SEO. ஸோ SEO பற்றி தான் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ டிமாண்ட் வந்து வைரஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் ஒன்று, இன்னொன்று வந்து ரோல் ஆஃப் இந்தியா, அதை எப்படி அட்ரஸ் பண்ணணுங்கிறது. ஸோ அப்போ இதை வச்சுட்டு நம்ம என்ன ஆன்சர் எழுதணும் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரோடக்ஷனில் we will write about SEO. ஸோ it was formed in 2001
with the objective of security and military. Core objective நம்ம இங்கே கொடுத்துடலாம். So we can draw a line and provide additional information. Okay, so core objectives. So combat terrorism, combat extremism, and combat separatism. So இதுதான் வந்து SE உடைய core objective. Then we will address the first part of the question, virus of conflict. ஸோ வைரஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட்னா என்ன, இன்டர்னல் ரைவல்ரிஸ்னு இப்போ தான் பார்த்தோம். அப்போ எஸ்இஓவை ஃபங்க்ஷன் ஆகாமல் எந்தெந்த ப்ராப்ளம்ஸ்லாம் தடுக்குது, ஸோ அதுதான் கொஸ்டினோட டிமாண்ட். ஸோ மேஜராக பார்டர் டிஸ்பியூட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் between India, China. Again give example, the Galwan conflict. Then India, Pakistan. Again give example, the Pahalgam terror attack. So இந்த மாதிரியான border disputes, the borderlay we can say the cross border terrorism, that is the Pahalgam terror attack. Right, so this is one of the major conflict. But in terms of politics, what is the major difference? We have seen the ideology is one of the major difference, because there is a democracy, that is India, there is authoritarianism. Okay, is there any problem in economy wise? நம்ம அதையும் பார்த்தோம். There are divergent agendas. எல்லாருக்கும் எக்கனாமிக் பாலிசி ஒரே மாதிரி கிடையாது. சைனா வந்து ஃபாலோயிங் பிஆர்ஐ, டெட் ட்ராப் டிப்ளமசி. ஆனால் இந்தியாவோட பாலிசி வந்து ஆல் டுகெதர் மியூச்சுவல். ஸோ இந்த மாதிரி வைரஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் இதுக்குள்ளே இருக்கிற ப்ராப்ளமை தான் நம்ம டீப்பாக பேசணும். இஸ் தேர் எனி அதர் ப்ராப்ளம் டு அட்ரஸ் இந்த வைரஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட்? தேர் இஸ் ஒன் மோர் வி கேன் ஆட். ஓகே, ஆப்கானிஸ்தான் ப்ராப்ளம். ஸோ ஏன் ஆப்கானிஸ்தான் எஸ்சிஓக்குள்ளே வருது? பிகாஸ் ஆப்கானிஸ்தானை தாலிபான் வந்து கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த ஆப்கானிஸ்தான் ப்ராப்ளமை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு அப்ரோச் இருக்கும். பாகிஸ்தான் வில் சே சம்திங், சைனா வந்து ஒன்று சொல்லுவாங்க, ரஷ்யா ஒன்று சொல்லுவாங்க, இந்தியா ஒன்று சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி அப்ரோச் டு பாகிஸ்தான் ஒரு குரூப்புக்குள்ளேயே நிறைய வியூஸ் இருக்கும். ஸோ அப்போது ஆப்கானிஸ்தான் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது? அகெயின் தேர் இஸ் டைவர்ஜென்ட் வியூஸ். தென் ஆன்டி வெஸ்டர்ன் ஹெஜமனி நம்ம முன்னாடியே பார்த்தோம். So this SCO largely dominated by China. So இந்த இடத்துல என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கணும்? ஈரான் அட்டாக் by USA. SCO condemned it, whereas India did not condemn. SCO condemn பண்ணாங்க, whereas India did not, because of anti-western hegemony. Again approach ஒரே குரூப்புக்குள்ள இருக்கிற மெம்பர்ஸ்குள்ளே டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் இருக்கு. ஸோ இதுதான் வந்து வைரஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட். ஸோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் டைவர்ஜென்ஸ் இருக்கு, வைரஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் நத்திங் பட் டைவர்ஜென்ஸ். எங்கெங்கெல்லாம் டைவர்ஜென்ஸ் இருக்குன்னு நீங்கள் எழுதினாலே போதும், அதுதான் கொஸ்டினோட டிமாண்ட். ஸோ கன்வர்ஜென்ஸ் டைவர்ஜென்ஸ் தான், ரைட்? ஸோ இங்கே டைவர்ஜென்ஸ் மட்டும் கேட்டிருக்காங்க. தென் செகண்ட் பார்ட், வாட் இஸ் த ரோல் ஆஃப் இந்தியா? ஸோ மெயின் பாடியில் செகண்ட் பாயிண்ட், ரோல் ஆஃப் இந்தியா in mitigating the problems. ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாம் இந்தியா எப்படி அட்ரஸ் பண்ண முடியும்? எப்படி பண்ணலாம்? இந்தியா இஸ் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. நம்ம கீவேர்ட்ஸ் பார்க்கும்போதே பார்த்தோம், ரூல்ஸ் பேஸ்டு இன்டர்நேஷ்னல் ஆர்டர். அப்போது ரீஜனல் பேஸுக்கு ரூல்ஸ் பேஸ்ட் நம்ம என்ன எழுதலாம்? யூரேஷியன் ஆர்டர். பிகாஸ் எஸ்சிஓ வந்து யூரேஷியாவை தான் கவர் பண்ணுது, ரைட்? அப்போது ரூல்ஸ் பேஸ்டு யூரேஷியன் ஆர்டர் இருக்கணும். ஸோ இந்த எஸ்சிஓ வந்து இந்த மாதிரியான ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து இது ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும். நம்ம ரூல்ஸ் பேஸ்ட் இன்டர்நேஷனல் ஆர்டர் மாதிரி இது வந்து ரூல்ஸ் பேஸ்ட். இப்போ சார் கொஸ்டினாக இருந்தால் ரூல்ஸ் பேஸ்டு சவுத் ஏஷியன் ஆர்டர்னு போடலாம். ஸோ இது வந்து எஸ்சிஓ, ஸோ ரூல்ஸ் பேஸ்ட் யூரேஷியன் ஆர்டர் அப்படின்னு நம்ம போடுறோம். ஓகே, செகண்ட் வேறு என்ன பண்ணலாம்?
So SCO charter says everybody is equal and India uphold the charter. India will always follow the rules. India also uphold the SCO charter. So India should uphold SCO charter. Thereby nobody is dominated in SCO. Right? So இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்க முடியும். வேற என்ன பண்ணலாம்? India can promote economic development by engaging Central Asia. வேற என்ன பண்ணலாம்? India contain counter-terrorism through regional anti-terrorist structure of SCO so that we can use counter-terrorism policies. Then India is also can use soft power diplomacy. So இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் இந்தியாவால் எடுக்க முடியும். ஸோ நம்ம இன்ட்ரோல SCO பற்றி கொடுக்குறோம், ஒரு அப்ஜெக்டிவ்ஸ் வேல்யூ அடிஷன் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணலாம். Then we can address about the first core demand of the question, that is virus of conflict, that is the divergence within the SCO. So that we have written some 4 to 5 points. Then the second part of the question asking about the role of India, அதுவும் நம்ம அட்ரஸ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ நம்ம கொஷினில் இப்போ எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணியாச்சு. Then we can easily conclude. ஸோ என்ன கன்க்ளூட் பண்ணலான்னா, இந்த ரீசன்ட் சமிட், அதாவது 2025 சமிட்டில் ரஷ்யா, சைனா, இந்தியா 3 பேருமே ஒன்றா சேர்ந்து நிறைய டெசிஷன் எடுத்திருக்காங்க. அதுக்கு பேர் டிஆர்ஜியான் டிக்ளரேஷன். நம்ம அதே வந்து கன்க்ளூஷனாக கொடுக்க முடியும். அப்போ கன்க்ளூஷனில் என்ன எழுதலாம்னா, ஓகே, ஸோ கன்க்ளூஷனில் என்ன எழுதலாம்னா, ஓகே, ஸோ SCO should not merely security body but should also promote economic engagement. So நம்ம in addition என்ன கொடுக்க முடியும்னா, as adopted in the Tianjin Declaration. ஸோ ரீசெண்டாக நடந்த விஷயம் நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு கன்க்ளூஷன் எழுதுனா போதும். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு ரைட் இன்ட்ரொடக்ஷன். ஸோ பாடியை கொஷினோட டிமாண்டை ரெண்டாக உடச்சு 2 பார்ட்ஸாக நம்ம ஆன்சர் அட்ரஸ் பண்ணிட்டோம். தென் வி வில் ரைட் அ கன்க்ளூஷன் லைக் திஸ். ரைட், now we'll move to the second question. Okay, question உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்தியா ஆஃப்ரிக்கா டிஜிட்டல் பார்ட்னர்ஷிப், இந்தியா ஆஃப்ரிக்கா டிஜிட்டல் பார்ட்னர்ஷிப் இஸ் அச்சீவிங் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், co-development and long-term institutional partnership. ஸோ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்தியா ஆஃப்ரிக்கா டிஜிட்டல் பார்ட்னர்ஷிப் பற்றி தான் எழுத சொல்கிறாங்க. ஓகே, ஸோ 2025, அதாவது இந்த ரீசன்ட் மெயின்ஸில் கேட்ட கொஸ்டின். ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலாம், கொஸ்டினோட டிமாண்ட் ஃபஸ்ட் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ டிமாண்ட் என்ன, இந்தியா ஆஃப்ரிக்கா டிஜிட்டல் பார்ட்னர்ஷிப், அதாவது இந்தியாவுக்கும் ஆஃப்ரிக்காவுக்கும் உள்ள பார்ட்னர்ஷிப் இன் டிஜிட்டல் ஃபீல்டு. மற்ற எதையுமே நம்ம இந்த இடத்துல பேசக்கூடாது. அதிகமாக கொஷினோட கோர் டிமாண்ட் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஜிட்டல் ஸ்பியர். ஸோ இந்த கொஷினை ஒருவேளை நம்ம படிக்கலைனாலும் கூட வி கேன் ஸ்டில் அட்ரஸ். நம்ம எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இன்ட்ரோடக்ஷனில் என்ன எழுதலாம், த கொஷின் இஸ் அபவுட் டிஜிட்டல் பார்ட்னர்ஷிப், ரைட். ஓகே, அப்போ என்ன எழுத முடியும், ஆஃப்ரிக்கா இஸ் ஹோம் டு world's largest digital divide. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் வந்து ஆஃப்ரிக்காவில் இருக்க ப்ராப்ளமாக அட்ரஸ் பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆக போகுது. ஸோ ஒரு எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப், நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், ஆஃப்ரிக்காவில் ஒரு டெவலப்மெண்ட் டிப்ளமசி பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அப்போ ஆஃப்ரிக்காவில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, ரைட். அப்போ இங்கே நம்ம ப்ராப்ளம் ஐடென்டிஃபைட் இஸ் டிஜிட்டல். அப்போ டிஜிட்டல் என்ன ப்ராப்ளம் இருக்கக்கூடும், டிஜிட்டல் டிவைடாக தான் இருக்க முடியும். ஸோ அதனால தான் நம்ம இதே இன்ட்ரோடக்ஷனை கொடுக்கலாம். Africa is home to world's largest digital divide. So, India launched India Africa Digital Partnership, right? So, இந்த அளவுக்கு இன்ட்ரோடக்ஷன் நமக்கு கொடுத்தா போதும். ஓகே, இதுக்கப்புறமா இந்த கொஷனுக்கு நமக்கு நிறைய அட்ரஸ் பண்ண கண்டென்ட் இல்லைன்னா we can go for value addition. Okay, இந்த இடத்துல we can also draw a diagram that this is Africa and this is India. Then how digitally connected, right? So like this we can draw a diagram. Then we can add some value addition points.
In terms of political, we have India Africa Forum Summit. Recently, we have added Africa in G20, and there is diaspora presence. Africa is important for India for reformed multilateralism. UN layo WTO lo change kondu varana Africa is important. Okay, so these are all value addition, very minimally relevant to the question. Okay, then we will go to address the key demand of the question. The key demand says it's about the digital partnership. அது எப்படி இருக்கு? Mutual respect, co-development, then it is a long term and institutional partnership. Okay, so main body la we will start addressing the India Africa digital partnership. Okay, நம்ம பார்த்தோம் India launched in 2009 India Africa or Pan Africa e-network project. இந்த ப்ராஜெக்ட்ல என்ன பண்றாங்க? Tele education and telemedicine. Okay, so Africaவுக்கு India provides education through online. For example, Madras University இருக்கு அப்படின்னா, so Madras University is connected with some African university. அங்க இங்க இருந்து they will take classes for Africa. So அந்த மாதிரியான tele education process, right? So இதுதான் வந்து digital partnership. Okay, second, so this was upgraded to EVBAB project, Vidya Bharati Arogya Bharati. Again same, it is nothing but education and health, right? Okay, and third, what we can write. So இதுக்கு மேல நமக்கு பாயிண்ட் தெரியலனா நம்ம தான் இனிமே பாயிண்ட் ஜெனரேட் பண்ணணும். So இந்த question is about digital. ஸோ இந்த மாதிரி கொஷின் கேட்கும்போது நம்ம என்ன யோசிக்கணும்னா, ஸோ டிஜிட்டல் லெவலில் இந்தியா எங்கெங்கெல்லாம் சக்ஸஸ் பண்ணியிருக்கு, ஸோ வாட் இஸ் இந்தியா சக்ஸஸ், அதை தான் அவங்க ப்ரொமோட் பண்ணியிருக்க முடியும். ஸோ அப்படின்னு அசியூம் பண்ணிட்டு வி கேன் ஆட் சம் பாயிண்ட்ஸ் தட் த டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இதுக்குள்ள வி நோ ஆதார் இஸ் சக்ஸஸ்ஃபுல் இனிஷியேட்டிவ், வி நோ யூபிஐ. ப்ரிலிம்ஸ்லேயே இந்த கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க, நிறைய கண்ட்ரியில் எந்தெந்த கண்ட்ரிலாம் யூபிஐ இருக்குது அப்படின்னு. ஸோ அப்போ அந்த இதை நம்ம ஆட் பண்ண முடியும். ஓகே, கோவிட்-19 அப்போது கோவின் பிளாட்ஃபார்ம் லான்ச் பண்ணாங்க. ஸோ அப்போ கோவிட்-19 கோவிட் வேக்சின்ஸை ஆஃப்ரிக்காவுக்கு கொடுத்தாங்க. ஸோ அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கோவின் பிளாட்ஃபார்ம் நெசசரி. ஸோ இந்த மாதிரி சம் பாயிண்ட்ஸ் நம்ம கொஞ்சம் காமன் சென்ஸை யூஸ் பண்ணி எழுதுறோம், ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு 2 நம்ம படித்து எழுதிடுவோம், தேர்ட் பாயிண்ட்டை நம்ம காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி எழுதிடலாம். ஸோ இந்த கொஷின் இஸ் லைக் கம்ப்ளீட்லி அன்எக்ஸ்பெக்டட் கொஷின், அதுவும் கரண்ட் அஃபேர்லேருந்து ஒரு லைன்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த கொஷினை நம்ம டேரெக்டாக படிச்சிருக்க முடியாது. ஸோ படித்ததுக்கு நமக்கு 2 பாயிண்ட்டு, படிக்காத நம்ம இந்த மாதிரி இப்போ டிஜிட்டலில் இந்தியா எந்த இடத்துலலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த இதை தான் அங்கே ப்ரொமோட் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு we can write some points, right? இதுக்கு மேலே what we can write, tourism, so we can say e-tourist visa. So இந்த மாதிரி some additional points we can write, right? Okay, so இப்போ we should make some analysis because it is also question demand, that mutual respect. So அப்போ இங்கே என்ன அனாலிசிஸ் கொடுக்கணும், India's development diplomacy is based on mutual respect and trust, unlike China. So China's policy is top down, whereas India's is mutual respect. So this analysis we can make. Then co-development. Okay, so co-development, in this way both India as well as Africa get benefited. So India this will contribute in terms of economy and Africa for development. Then long-term institutional partnership. Okay, so we have already so many platforms. So in the platforms la eppadi long term la panna mudiyum, right? So we have already, like we have included Africa and G20, but this question is long-term institutional partnership for digital. So digital level நம்ம என்ன பண்ணலாம், so the Voice of Global South Summit. So this summit always took place in online mode, right? So இந்த மாதிரி try to link the question demand with the common sense. நம்ம ஜென்ரலாக நியூஸ் பேப்பர் படிக்கிறது இல்லை நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் படிக்கிறத ஓரளவுக்கு லிங்க் பண்ணி தான் இந்த கொஷினை மேனேஜ் பண்ண முடியும். ஸோ கொஷினோட கோர் டிமாண்ட் வந்து டிஜிட்டல் பார்ட்னர்ஷிப் தான். ஸோ டிஜிட்டல் லெவலில் இந்தியா வந்து ஆஃப்ரிக்காவை எந்த லெவலில் என்கேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கொஷனுக்கு ஆன்சராக இருக்க முடியும். ஸோ இந்த அளவுக்கு ஆன்சர் எழுதுனா போதும். ஸோ தென் ஃபைனலி we can write conclusion.
So India Africa share cultural heritage, digital partnership adds one layer to it. So in the mari any some generic conclusion we can make. I hope you understand how to answer this kind of question. Let's move to one more boundary type of questions. Okay. So just observe this question. So this question is also asked in 2025. So this question we can say இந்த மாதிரியான questions we cannot predict. ஆனால் 2017 இந்த questions கேட்டிருக்காங்க. அது வந்து எப்படின்னா எனர்ஜி பாலிசி as well as வெஸ்ட் ஏஷியா இந்த லிங்க்ல மட்டுமே இருந்தது. இந்த கொஸ்டின்ல they have added one more layer. So energy security constitutes dominant kingpin. ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து 20வது கொஷினாக கேட்டிருந்தாங்க. அதாவது பேப்பர்லேயே அதான் கடைசி கொஷின். ஒருவேளை நம்ம ஃபஸ்ட்லேருந்து எழுதிட்டு போகிறோம்னா இந்த கொஷினை படிக்கும் போதே நமக்கு கொஷின் புரியாது. ரெண்டாவது இந்த கொஷின் எழுதுறதுக்கு நமக்கு டைம் இருக்குமானும் தெரியாது. அண்ட் கொஷின் ஆல்சோ சம் வாட் டிஃபிகல்ட் கொஷின் அண்ட் வி கேன் சே லைக் அ பவுன்சர் கொஷின். ஸோ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கொஷின். எனர்ஜி செக்யூரிட்டி டாமினன்ட் கிங் பின். ஸோ ஃபஸ்ட் நம்ம கிங் பின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். தென் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி, how it is linked with India's overarching influence in Middle Eastern countries. Okay, so question la enna kettirukanga idha Middle East, let's say India is here. Okay, so idu inga da India oda energy security irukku, right? The energy security da Indian foreign policy ku a dominant kingpin na enna solla, like let's some important aspect like anchor for a ship ku anchor evlo important, அதே மாதிரி தான் கிங் பின் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ இம்பார்ட்டன்ஸ் இந்தியாவோட ஃபாரின் பாலிசியில் எனர்ஜி செக்யூரிட்டி தான் டாமினன்ட் கிங் பின், அதுதான் டாமினன்ட் கிங் பின். அப்புறம் இட் இஸ் லிங்க்டு வித் இந்தியாஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இன் மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ். ஸோ திஸ் இஸ் த ஸ்டேட்மெண்ட். கொஸ்டினோட டிமாண்டு ஹவு டு யூ இன்டகிரேட் எனர்ஜி செக்யூரிட்டி வித் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி ட்ரஜெக்டரிஸ் இன் த கம்மிங் இயர்ஸ். ஜஸ்ட் ரீட் த கொஸ்டின் ஒன்ஸ் அகெயின். Okay, so the question demand is how would you integrate? Number one is they say you have to integrate energy security with foreign policy trajectory. So foreign policy trajectory oda you have to integrate the energy security in the coming years, அதாவது ஃபியூச்சரில். அப்போது இந்த இடத்துல உங்கள்கிட்ட என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபாரின் டிப்ளமேட்டாக உங்களை அஷ்யூம் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ நீ வந்து ஒரு ஃபாரின் மினிஸ்டராக இருக்க, இல்லை ஒரு ஃபாரினில் டிப்ளமேட்டாக இருக்க அப்படின்னா, ஸோ ஹவு யூ ஃப்ரேம் பாலிசி இந்த ஃபியூச்சர் இந்தியாவோட ஃபியூச்சர் ஃபாரின் பாலிசி ட்ரெஜெக்டரியில் எனர்ஜி செக்யூரிட்டியை நீ எப்படி வந்து இன்டகிரேட் பண்ணுவ. ஸோ கொஸ்டின் இஸ் அபவுட் ஒன்லி இன்டகிரேஷன். இன்டகிரேஷன் என்ன அர்த்தம்? ஸோ இந்தியன் ஃபாரின் பாலிசி இருக்குது. இந்த இந்தியன் ஃபாரின் பாலிசி மே ஹாவ் மெனி டைமென்ஷன்ஸ். அதில் ஒன் ஆஃப் த டைமென்ஷனாக இதை இன்டகிரேட் பண்ணு. ஆனால் இந்த ஒன் ஆஃப் த டைமென்ஷன் என்ன டைமென்ஷன்? டாமினன்ட் கிங் பின். ஸோ திஸ் எனர்ஜி செக்யூரிட்டி இஸ் அ டாமினன்ட் கிங் பின். இந்த டாமினன்ட் கிங் பின்னை இந்தியன் ஃபாரின் பாலிசி ட்ரெஜெக்டரியோட வி ஹவ் டு இன்டகிரேட். ஸோ இதுதான் கொஷினோடைய டிமாண்ட். இந்த கொஷினை புரிஞ்சுக்கிறது தான், அதுவும் கொஷின் நம்பர் வந்து 20வது கொஷின். ஸோ புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே, ஸோ வி வில் ரைட் இன்ட்ரோடக்ஷன். So the question is about energy security. So we can say energy needs, the domestic energy needs of India is largely fulfilled by Middle Eastern countries. ஏன்னா கொஸ்டினில் மிடில் ஈஸ்ட்னு கொடுத்துருக்காங்க, we can use the same term, Middle Eastern countries. Middle Eastern countries தான் இந்தியாவோட எனர்ஜி நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க, ரைட்? டாமினன்ட் கிங் பின் இன் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி. ஹென்ஸ் எனர்ஜி செக்யூரிட்டி, இந்தியா இஸ் ஆல்சோ டிவைட் ஆஃப் எனர்ஜி. இந்தியாவில் அவ்வளோ பெரிய க்ரூட் ஆயில் ரிசோர்ஸஸ் எல்லாம் கிடையாது. ஸோ இந்தியாவுக்கு வந்து ஆல்சோ இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு. இந்தியா தான் லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் இருக்குது. ஆனால் இந்தியா கிட்ட எனர்ஜியே கிடையாது. க்ரூட் ஆயிலே ரொம்ப ரிசர்வ்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ வி ஹாவ் டு இம்போர்ட், தேர் இஸ் நோ அதர் சாய்ஸ். அப்படி இருக்கும்போது எனர்ஜி செக்யூரிட்டி இஸ் ஒன் ஆஃப் த டாமினன்ட் கிங் பின்னாக இருக்கிறதுல தப்பு இல்லை, ரைட்? ஸோ ஹென்ஸ் எனர்ஜி செக்யூரிட்டி இஸ் த டாமினன்ட், ஆர் வி கேன் சே த ஆங்கர் in India's foreign policy. So, we can give some introduction.
Okay, then we can give the value addition. After introduction we always do the value addition. Okay, so என்ன எழுதலாம்? Middle East will contribute 60% of crude oil for India. Then 50% they are approximate LNG imports. So in the madri we can also give the diaspora, Indian diaspora's aspect. Okay, then we will start address the key aspect of the question. So first we have to address the dominant kingpin. So why it is a dominant kingpin? So dominant kingpin என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஏன் வந்து dominant kingpin இருக்கு அப்படின்னா, of course நம்ம அதான் introduction எழுதியிருக்கோம். India is resource constraint, அதாவது ஆயில் ரிசோர்ஸை இந்தியாவில் பெருசாக கிடையாது. ஸோ அந்த ஜாகிரபிக்கலி நம்ம மிடில் ஈஸ்ட்டை தான் அதிகமாக டிபெண்ட் பண்ணி இருக்கோம், அப்பார்ட் ஃப்ரம் ரஷ்யா அண்ட் அதர் கண்ட்ரிஸ். ஸோ அதனால் மிடில் ஈஸ்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். அதனால் இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசியில் எனர்ஜி செக்யூரிட்டி இஸ் ஒன் ஆஃப் த கீ ஆஸ்பெக்ட், ரைட், த டாமினன்ட் கிங் பின். ஸோ அப்படின்னு நம்ம எழுத முடியும். ஸோ த ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட் இஸ் why energy security is dominant kingpin to fulfill domestic energy needs. India also exports petroleum, or okay, we'll say petroleum. How? Through refineries. Okay, so this aspect we can say. Second one, how it is linked with India's influence in Middle Eastern countries. Energy security ko influence in Middle Eastern countries ko enna sambandham? Okay, so India is one of the major importer of oil, so they will directly contribute to the economy of the Middle East. So this is one aspect. Then oil extract பண்றதுக்கு India provides labor, and that is nothing but the diaspora aspect. So அதனால India has influence, right? So in the ரெண்டு aspect we will address in a very brief way, right? Then we'll move to the main demand of the question, that is how would you integrate the energy security with India's foreign policy trajectories. Okay, so now we'll go to the main demand of the question, integration of energy security with India's future foreign policy. Here you have to be bit innovative and analytical, because the question wants you to write something new, something for the future, right? Okay, so what should be the future in terms of energy security? நம்ம வந்து மிடில் ஈஸ்ட்ல இருந்து ஆயில் இம்போர்ட் பண்றோம், but what is the current issues happening? It is lot about the climate change and the promotion of renewable energy. So here the questions revolves around energy transition, right, from crude oil to renewable energy. So இப்போ integration என்ன பண்ணணும்? So number one, so we have to diversify oil imports. So current நம்ம இப்போ தான் பார்த்தோம், 60% of crude oil, 50% of LNG imports from West Asia. So this has to be diversified. எங்க diversify பண்ணணும்? We can reach South America, we can increase oil from Russia, we can increase oil from USA. So இந்த மாதிரி diversify பண்ணணும். So that is one aspect. Second, வேற என்ன பண்ணலாம்? Increase investment in renewable energy. So renewable energy la increase investment. The investment எங்க இருந்து வாங்கலாம்? We can get from the West Asia and others. So அப்போ renewable energy is one of the key aspect in the question. இதை சுற்றி தான் revolve ஆகுது. That is the energy transition.
எனர்ஜி டிரான்சிஷன் என்னது? ஃப்ரம் crude oil to renewables. crude oil இருந்து renewable-க்கு மூவ் ஆகிறது தான் எனர்ஜி டிரான்சிஷன். அப்போ crude oil இருந்து renewable-க்கு மூவ் ஆகணும்னா we have to move away from the West Asia. அப்போ renewables மூவ் ஆகணும்னா we cannot complete cut down the relationship, ரைட்? அப்போ crude oil தான் இப்போதைக்கு ரிலேஷன்ஷிப் டிட்டர்மைன் பண்ணுது. ஆனால் நம்ம ரெனியூவபிள் எனர்ஜிக்கு மூவ் ஆகிட்டோம்னா அப்போ வெஸ்ட் ஏஷியாவுக்கும் நமக்குள்ள ரிலேஷன்ஷிப் கம்ப்ளீட்டாக போயிடக்கூடாது. ஸோ அதனால் வாட் வி கேன் சே வில் கெட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரம் வெஸ்ட் ஏஷியா அண்ட் இன்வெஸ்ட் இன் ரெனியூவபிள் எனர்ஜி. Most of the West Asian countries are part of International Solar Alliance, right? So we can say they are also part of the IMEC corridor. Okay, Solar Alliance we can directly link with renewable energy. IMEC corridor is nothing but it is promoting the green hydrogen. So again, a renewable source of energy, right? Or non-hydrocarbon, right? So அப்போ இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட் தான் நம்ம இந்த கொஷின்ஸில் கொண்டு வரணும், ரைட்? இது தவிர நம்ம வேற ஏதாவது எனி அதர் ஆஸ்பெக்ட்ஸ் வாட் எவர் கம்ஸ் டு யுவர் மைண்ட் we can further add it in the India's future foreign policy. We can also add integration of nuclear energy. UAE has launched a nuclear facility. So integration of nuclear energy should also be part of India's future foreign policy, right? Again, keep the energy security in mind. Okay, so we can then conclude. Okay. So energy security is very much important for India's growth and development story. Hence, foreign policy shall be comprehensive, not just in terms of crude oil, but it should be comprehensive in terms of other technologies like technological angles, renewable angles, investment angle. So those should be your conclusion, right? So here we can also in the investment or in the integration of nuclear energy or in the renewable energy, technology should also play a role, right? Okay, so this is how we can address any a bouncer question. So இந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட்லி பவுன்சர் கொஷின் தான், பட் இட் இஸ் நாட் ஃபுல்லி பவுன்சர். The first aspect of the question, இப்போ இங்கே பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் த கொஷின் இஸ் அ PYQ. இந்த கொஷினை ஏற்கனவே கேட்டிருக்காங்க, பட் த கொஷினோட ஒரிஜினல் டிமாண்ட் வந்து உங்களை வந்து ஒரு பாலிசி மேக் பண்ண சொல்கிறாங்க. how will you make policy for the future? ஸோ அப்போ இந்த கொஷனில் we have to be little bit analytical and innovative. நம்ம கொஞ்சம் யோசிச்சு தான் இந்த கொஷினை அட்ரஸ் பண்ணணும். பட் ப்ரொவைடட் இந்த கொஷின் வந்து த லாஸ்ட் கொஷின். ஸோ இந்த மாதிரி கொஷினை அட்ரஸ் பண்ணுறது கொஞ்சம் சேலஞ்சிங்கான கொஷின் தான். பட் we have to learn எந்த மாதிரி இந்த கொஷின்ஸை அட்ரஸ் பண்ணணும்னு. hope you will get இந்த மாதிரி கொஷின்ஸை வந்து எப்படி அட்ரஸ் பண்ணணும்னு. ஸோ ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் திஸ் செகண்ட் செஷன். ஸோ நமக்கு வந்து இன்னும் ஒரே ஒரு செஷன் இருக்குது. அதில் வந்து இந்தியாவோட நெய்பர்ஹுட் ரிலேஷன்ஸையும் மேஜர் பவர் கூட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸையும் பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் பாய். ஸோ இந்த 3 கொஷின்ஸையும் நீங்கள் ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், எழுதி பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர் எப்படி வருது, உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் எப்படி வருதுன்ட்டு. we will see in the next session, right? Thank you, bye.